தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இடைவிடும்படியாக வல்ல பிதாவே, நன்றியுடைமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்திலும் குமாரனாகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, இப்போது உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்க எங்களோடு கூட எங்கள் தேவன் பேசும்படியாக இடைவிடும்படியாக ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையை கொண்டு தேவன் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக உம்முடைய வல்ல கரத்துக்குள்ளே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் வேத வசனங்கள் அறிந்து கொள்ளும்படி சத்திய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மனதை திறக்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி, எங்கள் கண்களை திறக்கும்படியாக, எங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக இன்னும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் ஆண்டவரே விருத்தியடைய, கிருபையில் பலப்பட, அன்பின் தகப்பனே காரியங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களை உதவி செய்யும்படியாக இன்றைக்கு தாவீதுடைய கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல அடிமையை நீர் பயன்படுத்தும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், அதை தாழ்த்துக்கிறோம். என் மாற்ற மையப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்க ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் என்றதான தலைப்பில் தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்கிறோம், நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை நம்ம இந்நேரத்துக்கு நம்ம எபேசியர் நிருபத்தை முடிச்சிருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஆவியின் பட்டயம்ன்றது ரொம்ப டீட்டெயிலாக என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இந்த ஆவியின் பட்டயத்தை கொஞ்சம் விரிவாக என்ன செய்கிறோம், விசுவாச கேடகத்தை நம்ம 2 வாரம் அப்படி பார்த்தோம். அதே போல் இந்த ஆவியின் கேடகம்ன்ற இந்த ஆவியின் பட்டயம்ன்ற இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம விரிவாக என்ன செய்கிறோம், ஆவியின் பட்டயம்ன்ற காரியத்தை விரிவாக பார்க்குறோம். ஏன் இதை விரிவாக பார்க்குறோம் அப்படின்னா, இது ஆவியின் பட்டயம் என்பது இந்த பைபிள் காரியங்கள், சரியா, தேவனுடைய வார்த்தை, இது ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய வார்த்தையை அவர் மையப்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த ஆவியின் பட்டயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசானோடு எதிர்த்து நிற்க திராணி உருளாகும்படிக்காக, அதுக்காக இந்த ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக இது ஆவியின் பட்டயம் என்கிறதுனால இதை வைத்து நாம் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, ஆண்டு பிள்ளைகள் ஒருவர் தாக்கி கொள்ளக்கூடாது. கலாத்தியரை சொல்கிற மாதிரி கடித்து பச்சித்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்கிறதுக்காக ஆவியின் பட்டயம் என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை. அல்லது பட்டயம் என்று சொல்கிறதுனால நம்மளே என்ன செய்யக்கூடாது, உருவ குத்தி கொள்ளக்கூடாது. அதற்காகவும் இந்த ஆவியின் பட்டயம் என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை. அப்போ இது வந்து பிசாசு எதிர்த்து நிற்பதற்கான ஒரு காரியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். உபதேசத்தில் நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். அது பிசாசு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆவியின் பட்டயம் நமக்கு உதவி செய்யும். எப்போ நம்ம வந்து ஒருத்தர் நம்ம தெரியாமல் ஆவியின் பட்டயத்தை வைத்து தாக்கிக் கொள்வோம் அல்லது நம்ம நம்மளே குத்தி கொள்வோம் அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் போவோமானால் அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்ன செய்யும், ஏற்படும். ஆனால் அந்த வசனங்களை நம்ம தெளிவாக என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அதுலேயும் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம ஏன் இது ஒரு 3 கேட்டகரி நம்ம பார்க்குறோம். ஒன்று கலைகள் அப்படின்னு பார்க்குறோம், அடுத்து விதைகள்னு பார்க்குறோம், அப்புறம் மணிகள் பார்க்குறோம். ஏன் இப்படி 3 காரியங்களை பார்க்குறோம்னு சொன்னால், இந்த கலைகள், விதைகள், மணிகள் 3 பேருக்குமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, விசேஷமாக புதிய ஏற்பாட்டில். அப்போ கலைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து நம்ம மணிகளுக்கு சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால், அல்லது விதைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து நம்ம மணிகளுக்கு சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால், மணிகளுடைய விசுவாசத்தை நம்ம கவிழ்த்து போட்டுருவோம். அவங்களோட விசுவாசத்தை நம்மளே சேதப்படுத்திடுவர்களாய் நம்ம காணப்பட்டுருவோம். அப்போ யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும், காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால நாம் இந்த 3 கேட்டகரியை என்ன செய்யணும், நம்ம பிரித்து பார்க்குறோம். கலைகள் யார், கலைகள் எப்படிப்பட்டவர்கள், கலைகள்னு சொன்னால் அவங்க யார், எப்படிப்பட்டவர்கள், விதைகள்னா யார், எப்படிப்பட்டவர்கள், மணிகள்னா யார், எப்படிப்பட்டவர்கள். இதில் நம்ம கலைகள் யார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் இல்லையா. இந்த கலைகள் யார் அப்படின்னா முழுசாக நம்ம இப்போ ரிவிஷன் பண்ண முடியாது. ஒரே வார்த்தை, ஒரே வசனத்தில் வைத்து அவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர்களை பற்றி சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், தம்பி வசனம் சொல்லி டக்குன்னு போடுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலுக்குள்ளாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறதை பார்க்குறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், அதான் அதில் பலனை என்ன செய்வார்கள், மறுதளிப்பார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டது போல அவர்கள் நடிப்பார்கள்.
உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். உண்மையிலே அவர்கள் பாவங்களை விட்டு இயேசுவை விசுவாசித்து பாவங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டார்கள். மனம் திரும்புவதோ விசுவாசித்து மனம் திரும்புவதோ எதுவுமே அவர் வாழ்க்கையில் நடந்திருக்காது. அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்க மாட்டார்கள். அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோன்னு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு சாட்சியம் கொடுக்க மாட்டார். அப்படி அந்த மாதிரி இருப்பான். ஆனால் சபையில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் சபையில் எப்படி இருப்பார்கள் என்னன்னு சொன்னால், வேஷத்தை தரித்தவர்களாக என்ன செய்வார்கள், காணப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் முன்பாக, ஊழியக்காரர்கள் முன்பாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டது போல என்ன செய்வார்கள், தங்களை காண்பிப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய கிரியிலே, அவருடைய கனிகளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் அதை மறுதளிப்பார்கள். சரி, அப்போ பாவங்க காரியங்களிலிருந்து உண்மையாக மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. அவங்க பாவத்தை விரும்பி செய்கிறவர்களாகத்தான் காணப்பட்டு கொண்டிருப்பார். ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பாவத்தை விரும்பி விரும்பி செய்து கொண்டே, பாவத்தில் உழன்று கொண்டே அப்படி என்ன செய்வாங்க, இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ பாவத்தை விரும்பி செய்கிற ஒரு காரியம் இருக்குமானால், அது அப்படி தொடர்ந்து அப்படி பாவத்தில் உழன்று கொண்டு இருப்பார்களானால், பாவத்தில் நிலை நிற்பார்களானால், பைபிள் படி, வேத வசனத்தின்படி அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் கலைகளாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கலைகளுடைய காரியம். விதைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கணும்னு சொன்னால், தொடர்ந்து நம்ம விதைகள் காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விதைகள் காரியங்களை பார்ப்பதற்கு இந்த செய்திக்கு மட்டுமல்ல, நான் சொன்னேன், நம்முடைய கடைசி மூச்சு வரை நம்ம வாழ்நாள் எல்லாம் இதுவரையில் நம்ம கடைசி மூச்சு வரையில், ஆண்டு வருகை வரையில், மரணம் வரையில் இந்த பைபிளை என்ன செய்யணும், நம்ம வாசிப்போம். அப்போ இந்த பைபிளை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் இந்த பைபிளை நாம் சரியாய் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்போ சரியாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு 5 விரல் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லியிருந்தேன். 5 விரல் கொள்கைகள் என்று சொல்லியிருந்தேன். அப்போ 5 விரல் கொள்கைகள் என்ன நான் சொன்னால், போன வாரம் செய்திக்கு மட்டும் இல்லை, அது வாழ்நாள் முழுக்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த காரியங்களை நாம் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், முதலாவது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கு சொல்லப்பட்டது இல்லையா? உதாரணமாக லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, கர்த்தர் வந்து சொல்வார் மோசே இடத்துல, இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்த வரும்பொழுது அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது பார்க்கணும். இப்போ பைபிளில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு மந்தையிலும் பலி செலுத்துறது இல்லை. இப்போ ஏன் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக இருந்த இஸ்ரேல் மக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற விஷயமே தவிர நமக்கல்ல. ஏன் லேவியராக 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் இல்லை, லேவியராக முழு புத்தகமே சொல்லுவேன். முழு புத்தகமே பலிகள் பற்றி தான். பைபிளில் தான் இருக்குது அந்த புத்தகம், சரியா? ஆனால் அது என்னென்ன, அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு நமக்கு சொல்லப்படலை. ஏன்னா அந்த உடன்படிக்கையில் இருந்தவர்களுக்கு, கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்கு முன்பாக இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்று பார்க்கிறோம். இப்போ யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த மாதிரி வசனங்களை பார்க்கும்போது. எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்க வனாந்திரத்தில் அவங்க நோக்கி கானான் தேசம் போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் போய் சேர தேசத்தில் நான் தெரிந்து கொள்ள ஒரு இடம் உண்டாயிருக்கும். அந்த இடத்துல தான் என்ன செய்யணும், நீங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும், பலி செலுத்த வேண்டும். அதான் எருசலேம். பின்னாடி தேவாலயமாக மாறினது, ஆசரிப்பு கூடாது, பின்னாடி தேவாலயமாக எருசலேம். அந்த இடத்துல தான் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் சொன்னார், சரியா? 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீ கண்ட இடம்லாம் என்ன பண்ணக்கூடாது, நீ சர்வான் தகன பலிகள் என்ன பண்ணக்கூடாது, நீ பலி செலுத்தக்கூடாது. 14ஆம் வசனம் அடுத்த வருஷம், நான் தெரிந்து கொள்ள ஒரு இடம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர், சரியா? அது எருசலேம். ஓகே, அப்போ அவர் தெரிந்து கொள்ள இடத்துல தான் தொழுது கொள்ள வேண்டும்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணல, எருசலேம் பண்ணி, இன்றைக்கி எருசலேம் போனோட எருசலேமில் தேவாலயம் இல்லை, சரியா? அப்போது இது நமக்காய் சொல்லப்பட்ட காரியம் இல்லை. எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படின்னா, அவர்கள் இஸ்ரேல் மக்கள் போய் கானான் தேசம் சேர்க்கிறவில்லை, கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் இஸ்ரேல் தேசமாக மாறுகிற அந்த தேசத்துக்குள்ளே அவர்கள் இருக்கும்போது அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படி சொல்லப்படுகிற விஷயமா இருக்குது, சரி? அப்போ இது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். அவர் கானான் தேசம் வந்தாங்கல்ல, அந்த டைமில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மத்திய 24 16வது வசனம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மத்திய 24:16 யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது எப்போவுமே அது வசனத்தை படிக்கிறவங்க எல்லாம் யூதேயில் அந்த வசனத்தை படிக்கிறவங்களாம் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்குமா மலைக்கு அப்படின்னா, அப்படி சொல்லலை, அதுக்காக சொல்லப்படலை. அப்போது எப்போ சொல்லப்பட்டிருக்கு, இனிமே வரப்போகிற காரியம். நான் சொன்னேன், அது உபாகமம் சொல்லியிருக்கிறது முடிஞ்ச விஷயம். இது இனிமே வரப்போகிற காரியம். அது எப்படி நமக்கு தெரியும்? முந்தின வசனம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பாலாக்கும் அருவருப்பு தேவாலயத்தில் நிற்கிறதை, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதை நீங்கள் காணும்போது அப்படின்னு இருக்கும். அப்போது எப்போ அந்திகிறிஸ்து டைமில், சரி, அந்த டைமில் யூதேயாவில் இருக்கிறவங்க மலைக்கு என்ன செய்யும், ஓடிப்போ அப்படின்னு சொல்லி, ஓடிப்போ கடவர்கள் ஏன்னா பெரிய உபத்திரவம் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறதில் சேர்த்து தொடர்ந்து பார்க்குறத நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த சூழ்நிலைக்காய் சொல்லப்பட்டதுன்றது முக்கியம். இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூதேயாவில் இருக்கிறவங்களாம் சரி மலைக்கு என்ன செய்யணும், ஓடி போன்றது இல்லை, அது ஆண்டவர் சொல்லலை. இப்போ எந்த சூழ்நிலைக்காய் சொல்லப்பட்டது, அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அர்த்தத்தில் விசேஷமாக இப்போ நான் சொல்லணும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்லணும்னா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? முந்தின பிந்தின வசனங்களை பார்த்து, வசனங்களை உருவுனா நமக்கு அர்த்தம் மாறிடும். அவர் வசனம் உருவக்கூடாது, அங்கேயே வச்சு முன்னாடி பின்னாடி என்ன செய்ய, நம்ம கோர்வையாக தான் நம்ம பேசுவோம். அதே போல் ஆவியானவன் கோர்வையாக தான் எழுதி வச்சிருப்பாரு.
மாற்றி மாற்றி பேச மாட்டார், சம்மந்தம் எல்லாம் பேச மாட்டார். அப்போது ஒரு வசனத்தை பார்க்குறோம் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், பிதாவின் சித்தம் செய்கிறதே பரவராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவின் சொல்லுகிறேன் பரவராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை சொல்கிறார். இதுக்கு யெகோவா சாட்சியோட வியாக்கியானம் என்ன தெரியுமா? யெகோவா சாட்சின்னு ஒருத்தங்கிறாங்க, பிதா மட்டும்தான். அவங்க வியாக்கியானம் என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம், அவங்க கொடுக்குற அர்த்தம், இயேசுவே சொல்லிட்டாரு, அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவங்களாம் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு அவரே சொல்லிட்டாரு. சரி, அவரே சொல்லிட்டாரு, பிதா தான் மெயின், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுங்காத, நீ வரமாட்ட பரலோகம்னு அவரே சொல்லிட்டாருன்றான். எப்படி? அதுவும் அதுக்கு வியாக்கியானம், அதுவும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? வெளியிருந்து அர்த்தத்தை கொண்டு போய் உள்ளே பொறுத்துறான். அப்போ அங்கே என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? 15ஆம் வசனத்துலேருந்து பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தொடர்ந்து வசனங்களை போடுவாங்க. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்கள் இடத்துல வருவாங்க, ஓநாய்களாக இருப்பாங்க, அவங்களை எப்படி அறிய முடியும்? அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எதை பற்றி பேசுவார்? கனின்னு சொன்னதுனால மரத்தை பற்றி பேசுவார். நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. சரியா? அப்போ நல்ல கனி கூடாத மரமெல்லாம் விட்டு என்ன செய்யும்? ஆக்கிலியார் போடும். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? கனியினால் தான் அவங்களை அறிய முடியும், வரங்களினால் நினச்சிட்டு அவங்களை அறிய முடியாது, தோற்றத்தினால் அறிய முடியாது. அப்போ அவங்க என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க கலைகள், அவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தான்னு சொல்லுவாங்க. பிதாவின் சித்தம் செஞ்சிருக்க மாட்டாங்க. பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். யோவான் 6:29-30 படி, யோவான் 6:40 படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் என்னை நோக்கி என்ன பண்ணுவாங்க? கர்த்தாவே தான் சொல்லுவாங்க. அது கூட இல்லை, அடுத்த ஆண்டு சொல்ல எங்கிட்டே வந்து லாஸ்ட்டில் நாட்கள் கடைசி நாட்கள்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்கள் பேரில் நான் பிசாசு துரத்தேன், உங்கள் பேரில் தீர்க்கதரிசனம் வச்சேன், உங்கள் பேரில் நான் அற்புதம் செஞ்சேன், உங்கள் பேரில் நான் குணமாக்கினேன்னு என்கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் யாருன்னு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு. இதுதான் கான்டெக்ஸ்ட். அப்போது அந்த மத்திய 7:21 வர்ற வசனம் ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்லலை, ரட்சிக்கப்பட்டது போல நடிக்கிறதான கலைகளுக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு வேதத்தில் ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் முழுக்க என்ன சொல்லுகிறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்படி நான் சொல்லும் போது ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் முழுக்க என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லும் போது எப்படி நினைக்கக்கூடாது? நம்ம மனசில் எப்படி நினைக்கக்கூடாதுன்னா, ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறதுல வேதம் முழுக்கன்னா இப்போ வேதம் முழுக்க இங்கே சொல்லியிருக்கிறதுக்கு முரண்பாடாக கூட சொல்லியிருக்கும் போல வேதத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேதத்தில் முரண்பாடான காரியமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க சத்தியத்தை அதை குறித்து முழு வேதாகம் என்ன சொல்லுகிறது ரொம்ப முக்கியன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியாக வியாக்கியானம், சரியாக அர்த்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும் என்றது ரொம்ப 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 முக்கியம். சரி, அதான் நான் எப்பவுமே சொல்வேன், அந்த பிசாசானவன் இயேசு கிறிஸ்து மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி, ஏன்னா என் சங்கீதம் 91 என்ன செய்யறான்? அவன் கோட் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக நம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லின் மோதாதபடிக்கு தூதர் கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே ஸ்தால குதியம்னு சொன்னான். சரியா? வசனம் கரெக்டு, ஓகே. ஆனால் இப்போ அவன் வியாக்கியானம் கொடுக்குற அர்த்தம் தப்பு. அவன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன அர்த்தம் கொடுத்தான் அப்படின்னா, அதனால் இப்படி எழுதியிருக்கிறதுனால மலையிலிருந்து என்ன செய்யலாம்? குதிச்சா கூட தூதர்கள் வந்து தாங்கிக் கொள்வாங்க அப்படிங்கிறது தவறான வியாக்கியானம். ஏன்னா அந்த அர்த்தத்தில் சங்கீதம் 91 சொல்லப்படலை. சங்கீதம் 93 சொல்லுது, உன் வழிகளை நடந்து போகும்போது உன் பாதம் கழியும் போது அதை விட்டு வானத்து கையில் ஏந்தி கொண்டு போவாங்க. யாருக்குன்னா உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்கியிருக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மலையிலேருந்து குதிக்கிறதுன்னு சொல்லி வியாக்கியானம் செய்யலை, அப்படி இல்லை. அப்போ அவன் எப்படி அதை சொல்கிறான் அப்படின்னா, மலையிலேருந்து குதிச்சாலும் தூதர்கள் தாங்கிக் கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு அர்த்தம் சொல்லிட்டு இப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறான். என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறான்? இயேசுவுக்கு, அதனால் நீ தாழ குதியன்றான். சரியா? இப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, டைரக்ட் இன்னொரு வசனத்தை எடுத்து, உன் தேவனாய் கர்த்தரை பரிச்சை பாராதிருப்ப என்றும் எழுதியிருக்கிறதே, நீ சொல்கிறது தப்பு பிசாசு, இப்படி வசனம் சொல்லுது, பரிச்சை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னு என்ன அர்த்தம்? சங்கீதம் 91 கர்த்தரை பரிச்சை பார்க்கறதுக்காக அந்த வசனம் சங்கீதம் 91 எழுதப்படவில்லை. சோதித்து பார்க்கும்படி மலையிலிருந்து நான் குதிப்பேன், ஆண்டு தாங்குறாரா, தூதர்கள் கூட தாங்குறாரா பார்ப்பேன், அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தான் காரியம். அப்போது ஒரு சத்தியத்தை குறித்து முழு வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கடைசியாக சொன்னேன், 5வது வரையில் நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், ஒரு வசனத்துடைய வியாக்கியானம் சரியாக, ஒரு வசனத்தின் வியாக்கியானம் சரியாக இருக்குமானா, சரியான ஒரு வியாக்கியானம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக 100% அந்த வசனத்தோட வியாக்கியானத்துக்கு முரண்பாடாக ஒரு வசனமோ அல்லது இன்னொரு வசனத்தோட வியாக்கியானமோ நிச்சயமாக பைபிள் என்ன செய்யாது, இருக்காது. அதுதான் நம்ம தெளிவாக இருக்கணும் அதில், அந்த காரியங்களில். சரியா? உதாரணத்துக்கு நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் உண்டு இல்லையா? அந்த 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துலேருந்து. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், சரி இருந்தாலும் ஓகே. அந்த 28ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. ஆனால் இது எந்த ஆக்கினை இல்லை அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பார்க்குறோம் 31வது வசனத்தில் 32, உலகத்தோடு 32ல் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது இந்த ஆக்கினை வேறு, அந்த ஆக்கினை வேறு. அந்த ஆக்கினைங்கிறது நரகத்துக்கு போகிற ஆக்கினை, உலகத்தோட ஆக்கினை. அப்போ இந்த ஆக்கினை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்கினை குறித்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல ஆக்கினைன்னு வாசிக்கிறோம். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நியாயம் தீர்க்கப்படும் போது அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகே, அப்போ இன்னொரு வார்த்தை நியாயம் தீர்ப்பதுன்னு போட்டிருக்கு செய்கிறோம் பார்க்குறோம். இன்னொரு வார்த்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சிட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ 3 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆக்கினைக்கு. உலகத்தோட ஆக்கினைங்கிறது நரகம், உலகத்தோடு கூட நரகத்துக்குள்ளே போயிடாதபடிக்கு நாம் இப்போவுமே இந்த பூமியிலே ஆக்கினை தீர்ப்பு எப்படி நியாயம் தீர்க்கப்படும் போது சிட்சிக்கப்படுகிறோம். பூமியிலேயே நியாயம் தீர்க்கப்படுகிறோம், பூமியிலேயே நீதிமானுக்கு சரி கட்டப்படுகிறது, நாம் சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ இந்த சிட்சை என்னது? இந்த ஆக்கினை நரகத்துக்கு போகிறது. சிட்சைங்கிறது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்யுது, பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அப்போ அந்த சிட்சை என்னது அப்படின்னா, அன்பு நிமித்தமாக உண்டாகிற சிட்சை. அது சிட்சை என்ன அப்படின்னா, உங்களை அநேகர் பலவீனரும், வீக்னஸ், வியாதி உள்ளவரும், சிக்னஸ், நித்திரையும் அடைந்திருக்கிறார். மரணம் இல்லை, நித்திரை. சரியா? அப்படின்னா எழுப்புவார்னு அர்த்தம். சரியா? கம் ஹோம் குயிக்லி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? ஏன் அப்படின்னா, நீ போராடிட்டு இருக்க, உனக்கு முடியலன்ற, அதனால் என்ன பண்ணுறேன், நான் உன்னை பூமியிலிருந்து செய்கிறேன், எடுத்துடுறேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிற விஷயமா இருக்குது. சரிங்களா? ஓகே. நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது கவனிங்க, அப்போது இவ்வளோ தெளிவாக சரியா அந்த வசனத்தை வியாக்கியானத்தினுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக நமக்கு உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நல்ல ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன சொல்லியிருக்கு. இப்படி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெளிவு. கரங்கத்திலே சொல்லுவோமா, அதை உச்சாமலையிலே சொல்லுவோமா? இப்போ இந்த ஒரு இடத்துல தான் இல்லை, நான் சொல்லுவேன், காமிக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா ஏன் இது இந்த பகுதியை நம்ம காமிக்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். சரியா? அதனால் என்ன பண்ணுறோம், இந்த பகுதியை காமிக்கிறோம். ஓகே. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தேன்னா ஆக்கினை தீர்ப்பு நினச்சோம், நம்ம நரகத்துன்னு நினச்சோம். ஆனால் அப்படி அல்ல, ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கு. நம்ம நினச்சதுக்கும் அங்கே வேறு இருக்குது. சரியா? ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கின்றது. அப்போது நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டுங்கிறது தெளிவு. அப்போ பொறுப்பு அப்படின்னா, பொறுப்பு என்ன, பொறுப்புங்கிறது என்னன்னு சொன்னால், அந்த வசனம் சொல்கிறபடி நம்மை நிதானித்து அறிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நிதானித்து அறிவது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாக என்ன செய்வது, நடப்பது. சரியா? தேவன் இப்படி எனக்கு பலவீனம், எனக்கு இதெல்லாம் அனுமதிக்கணும், டெத்து சீக்கிரம், அது அப்படி போகாமல் நிதானித்து அறிவது. நம்மை நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய நடக்க வேண்டும், ஆவியான வழி நடத்துகிறபடி ஆவியானோட இசைந்து நாம் நடக்க வேண்டும், அன்பில் நாம் நடக்க வேண்டும், வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோட அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், கிருபையை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் வேண்டும் நம்ம செய்யணும்னு சொல்கிறேன். இதுதான் நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. அதாவது இப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்க அப்படின்னா நமக்கு பொறுப்பே இல்லை, அப்படி ஆக்கில்லை. சரியா? உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்கன்றது தெளிவு. அந்த தெளிவோடு கூட என்ன இருக்கணும் அப்படின்னு போன வாரம் நான் சொன்னேன், அந்த தெளிவோடு கூட பொறுப்பு இருக்கணும். பொறுப்பு என்னன்னு சொன்னால், இதுதான் பொறுப்பு. எது? அவரோட இசைந்து நடப்பது, அவருக்கு பிரியமாக நடப்பது, அன்பில் நடப்பது, நம்ம ஆவியான வழிநடத்துகிறபடி நடப்பது, அன்பில் நிலைத்திருப்பது, வசனத்தில் நிலைத்திருப்பது, அவரில் நிலைத்திருப்பது, விசுவாசம் நிலைத்திருப்பது, தயவில் நிலைத்திருப்பது, கிருபையை பற்றி கொண்டு இருப்பது, இதெல்லாம் தான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இசைந்த ஆண்டவரோட ஆவியானோட நாம் இசைந்து நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இவ்வளவு தெளிவா இந்த இடத்துல இந்த வசனத்தோட வியாக்கியானம் இவ்வளவு தெளிவா இருக்கும் போது, நிச்சயமாக பைபிள்ல எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்க, சிக்ஷை கிடைக்கும் அவங்களுக்கு, ஆனாலும் ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல நிச்சயமா பைபிள்ல எப்படி இருக்காது அப்படின்னா, அவர் ரட்சிப்பு இழந்து போவார்கள் அப்படின்னு இருக்காது. அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்படிதான் நான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டோம்னா, நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிப்படையாக பெரிய ஒரு தவறை நம்ம செஞ்சிடறோம். என்ன பெரிய தவறு செஞ்சிடறோம் அப்படின்னா, இப்படி இந்த இடத்துல தெளிவாக இருக்கும்போது பைபிளில் இப்படியும் இருக்கும், எப்படி இருக்கும், உண்மையை கூட ரட்சிப்பு இழந்து போவாங்க அப்படியும் பைபிளில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அடிப்படையாக ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறோம். என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, அப்போ பைபிள் முரண்பாடாக இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லிடுறோம். பைபிள் நம்ப தகுந்த புத்தகம் அல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் பைபிள், அப்போ நம்ப முடியாது, அப்படி ஆகிடும்.
நம்ப தகுந்த புத்தகம் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சரியா? பைபிள் ரிலையபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் பைபிள் அப்படி கிடையாது. பைபிள் பொறுத்த வரைக்கும் சங்கீதம் போடுங்க. சங்கீதம் 12வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம் 7வது வசனம் நினைக்கிறேன். அது கர்த்தருடைய சொற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, கர்த்தருடைய சொற்கள் வந்து அது மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்டு என்ன சுத்த, அது வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது அப்படின்னு செய்கிறோம், வாசிக்கிறோம். சரியா? அப்போது பியோர். சரிங்களா? அப்போ பைபிள் வந்து பைபிள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ரிலையபிள் புக்கு. கரங்குத்திலே சொல்லுவோமா? நல்லா உச்சமலையிலே சொல்லுவோமா? இந்த உலகத்தில் நம்ப தகுந்த ஒரே புத்தகம் எதுன்னு சொன்னால் உங்கள் கையில் என் கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ மற்ற எந்த புக்குனாலும் இந்த புக்கை வச்சு தான் அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமே தவிர அந்த புக்கை வச்சு இந்த புக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எழுந்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எழுந்திருந்தாலும் சரி, அந்த புக்கு அவங்க எழுதியிருக்க புக்கில் இருந்து இந்த புக்கு சரியான்னு பார்க்கக்கூடாது. இந்த புக்குன்படி அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களா தான் பார்க்கணும். அல்லேலூயா. கவனிங்க. அப்போது ஆண்டோட வார்த்தை ரிலையபிள். சரியா? நம்ப தகுந்த புத்தகம்ன்ற. இப்போது இன்னொரு என்ன காரியம் அப்படின்னா, ஒன்று நான் சொன்னேன், பெரிய தீமை செஞ்சவர் என்னன்னா பைபிளில் மாறி மாறி சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, அப்போது நம்முடைய தேவன் பொய் சொல்வார் அப்படி சொல்லிடுறோம் இல்லையா? இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து ரட்சிப்பு இழந்து போக மாட்டான்னு சொன்னவர் இன்னொரு இடத்துல வந்து ரட்சிப்பு இழந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே சொன்னது அங்கே பொய் சொல்லிட்டார் அப்படின்லாம் ஆகிடும். சரி? ஆனால் பைபிள் சொல்லுது எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. கொஞ்சமே அவர்கிட்ட என்ன இல்லை? இருள் இல்லை. அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ப தகுந்தவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர் இயேசு மட்டுமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டுமே நேற்றும் என்று மாறாதவர். அல்லேலூயா. இல்லையா? அப்போ ரிலையபிள் அப்படின்னா ஆண்டவரை முழுசாக சார்ந்துக்கலாம். ஏன்னா அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் எல்லாம் சூழ்நிலைக்கு தான். நான் மனுஷனை தப்பாக சொல்லலை, சூழ்நிலைக்கு தான். நான் தாங்க சொன்னேன், ஆமாங்க நான் தாங்க சொன்னேன், அப்போ வந்து அது மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க, சூழ்நிலை இருந்துச்சுங்க பண்ணுறதுக்கு நான் சொன்னேங்க. இப்போ சூழ்நிலை இல்லைங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க, என்னால் முடியாதுங்க. என்னங்க நீங்கள் தான் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஐயோ திரும்பி அதை தான் நான் சொல்லுங்கிறேன். அப்போது எனக்கு பண்ணக்கூடிய பலன் இருந்துச்சு, சூழ்நிலை இருந்துச்சு, நான் பண்ணுவேன்னு சொன்னேங்க. சரியா? அப்போமே நீங்கள் கேட்டுருந்துக்கணும். இப்போ வந்து கேட்குறீங்க இப்போ எனக்கு பலன் இல்லை, இப்போ அந்த சூழ்நிலை மாறி போச்சு, இப்போ என்னால் முடியாதுங்க. அதைத்தான் சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க அப்படி தான் மனுஷன் சொல்லுவான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரி? ஏன்னா மனுஷனுடைய நிலை அதுதான். சரியா? சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். சூழ்நிலைக்கு எப்போ தான் மனுஷன். சரியா? ஆனால் அவர் சூழ்நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் எப்படி இருக்காருன்னா நேற்றும் இன்று என்றும். இன்னைக்கு அன்பா இருப்பார் ஆண்டவர், நாளைக்கு இருக்க மாட்டா அப்படி அன்பா அப்படின்னு நினைக்கல. அவர் அன்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிரிப்பு நமக்கு தந்திருக்கா தெரியுமா? எவ்வளோ கிரிப்புன்னு உங்களுக்கு புரியுதா? அது உறுதியாக பிடிச்சிக்கிறது எவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காரு ஆண்டவரை. எப்படிப்பட்ட நபரை நாம் ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட நபர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு இருக்கிறார், எப்படிப்பட்ட நபர் நமக்கு ரட்சகராக இருக்கிறார், எப்படிப்பட்ட நபர் நமக்கு தேவனாக இருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தெரியுமா? என்ன, என் ஆண்டவர் மாற மாட்டார். அல்லேலூயா. எனக்கு சொன்னது தான் அதான். சரியா? ஓகே. அப்போ நம்ம இந்த என்ன செய்வோம்? நான் சொன்னேன், நம்ம அப்படி ஏற்றுக்க மாட்டோம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்கன்னு தெளிவாக ஒரு இடத்துல வசனம் சொல்லியிருக்கேன். வியாக்கியானம் காண்பிக்க, வசனமும் தெளிவாக சொல்ல, வியாக்கியானம் அர்த்தமும் அது காமிக்க, இல்லை இழந்து போவாங்க அப்படி தான் நான் எடுப்பேன்னு சொன்னால் நம்ம எப்படி ஆக்கிடுவோம் அப்படின்னா, பைபிள் நம்ப தகுந்த புத்தகம் அல்ல, எங்கள் தேவன் நம்ப தகுந்தவர் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதோடு கூட நான் போன வாரம் சொன்னேன், நம்ம 2 அநியாயங்களை செஞ்சிருவோம்னு சொன்னேன். ஒரு அநியாயம் என்ன அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்கிற எல்லா வசனங்களையும் சரியா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா புறக்கணிச்சிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம், அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவோம். ஏன்னா நம்ம இப்படி தான் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? இந்த இடத்துல நிச்சயமாக இழந்து போக மாட்டோம்னு சொன்னோம், இன்னொரு இடத்துல இழந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புறதுனால நம்மளை அறியாமலே அல்ல அறிஞ்சே என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா 2 அநியாயத்தை செஞ்சிடும். அது ஒரு அநியாயம் என்னன்னு சொன்னால், வேதத்தில் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்கிற வசனங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? தள்ளிடுவோம். என்ன சொன்னாலும், எவ்வளோ ஆண்ட சொன்னாலும், ஏன்னா இன்னொரு வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால, சரி அங்கே ரட்சிப்பு இழந்து போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால, அப்படிதான் அப்படின்னு எடுக்கிறதுனால உண்டுன்னு சொல்கிற நிறைய வசனத்தை என்ன செய்வோம்? தள்ளிடுவோம். சரி, உதாரணத்துக்கு இப்போ டக்குன்னு வசனம் போடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 39ஆம் வசனம் பாருங்க. நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கும். எந்தெந்த வசனத்து எந்தெந்த வார்த்தை இருக்குன்னு சொல்ல வசனம் அங்கே இருக்கணும். நித்திய ஜீவன் உண்டுன்னு இருக்கும், நான் இழந்து போக மாட்டேன், நான் ஒருத்தரையும் இழந்து போக மாட்டேன் இருக்கும், எழுப்புவேன் அப்படின்னு இருக்கும், பிழைப்பான் அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும் நான் சொல்கிற வசனங்களை பார்ப்போம். ஒரே அதிகாரம் யோவான் 6ல் 39 இருக்கும் ஒரு நான் சொன்ன இந்த 4 வார்த்தையில் ஒரு வார்த்தை அங்கே என்ன செய்யும்? கண்டிப்பாக
இருக்கும். சரியா? ஓகே. அதே 40 பாருங்கள், அங்கேயும் 40லையும் அந்த அஷூரன்ஸ் இருக்கும். சரிங்களா? 44 போடுங்க ஸ்க்ரீனில். 44லையும் பாருங்கள் அந்த அஷூரன்ஸ் அங்கே இருக்கும். 47 போடுங்க ஸ்க்ரீனில். 47லும் அந்த அஷூரன்ஸ்லையும் இருக்கும். 51 போடுங்க ஸ்க்ரீனில். 51லையும் அந்த அஷூரன்ஸ் செய்யும் இருக்கும். 54 போடுங்க ஸ்க்ரீனில். 54லையும் அந்த அஷூரன்ஸ் இருக்கும். 55 போடுங்க ஸ்க்ரீனில். 55 57 போடுங்க. 57லையும் அந்த அஷூரன்ஸ் அங்கே 57லையும் இருக்கும். 58 போடுங்க ஸ்க்ரீனில். 58லையும் அந்த அஷூரன்ஸ் இருக்கும். எது? யோவான் 6ஆம் அதிகாரத்திலேயே 39, 40, 44, 47, 51, 54, 57, 58 இத்தனை வசனங்களில் திரும்பி 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 இருக்குது. அதோடு கூட நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 27, 28, 29, 30 என்னது? என் நாடுகள் சத்த செவி கொடுக்க நான் இறந்திருக்க அவைகள் பின் செல்கிறது. அவைகள் ஒரு காலம் கெட்டு போகுது, நான் அவைகள் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளுக்கு தந்தை என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார். அவர் கையிலிருந்து ஒருவன் ஒன்றையும் பறித்துக் கொள்ள முடியாது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரியா? அப்புறம் அப்படியே 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 25, 26 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசி மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு விசுவாசிக்க எவனும் என் மரணத்தை காணாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ யோவான் புஸ்தகத்தில் சுவிசேஷம் புத்தகத்தில் காமிச்சேன். நிருபங்களையும் இப்படி தாங்க இருக்குது. நிருபங்களையும் ரோமர் 5, 9, 10 வசனம் இருப்பார். ரோமர் 5, 9வது வசனம், 10வது வசனம். நான் அவருடைய ரத்தத்தினால இப்போது நீதிமாக்கப்பட்டிருக்க. சரியா? அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அடுத்த வசனம், அவரோட மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ஆளுகை செய்வது, நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சரியா? ரோமர் 8, 29, 30 எவர்கள் 30ஆம் வசனம் பாருங்க. 29, 30ஆம் வசனம் ரோமர் 8 எவர்களை முன்குறித்தவர்களே முன்னறிந்தார்களே முன்குறித்து அழைத்திருக்கிற நீதிமானுக்கு இருக்கிறார், நீதிமானுக்கு மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவங்களெல்லாம் யாரையும் அவர் மிஸ் பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நான் எபேஸ் நிருபத்துவாங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளப்படும் இப்படி சொல்லினே போகலாம். டைம் அதுக்கே போயிடும். சரியா? நம்ம இன்றைக்கி நம்ம எபிரேய நிருபத்துக்குள்ள போயிடணும். சரிங்களா? அப்போ அதிலே போய்டும். அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ வசனங்கள் இருக்குது. 1 Corinthians 11 மட்டும் இல்லை. 1 Corinthians 11, 28, 32 மட்டும் நம்ம ரட்சிப்பு இழந்து போக மாட்டோம்னு இல்லை. பைபிள் ஃபுல்லாக இது தான் இருக்குது. புதிய ஏற்பாடு ஃபுல்லாக இதான் இருக்குது. அஷூரன்ஸாக இருக்குது. நமக்கு உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்கன்னு தான் முழு வேதம். சரியா? புதிய ஏற்பாடு முழுமையாக நமக்கு சொல்கிற விஷயமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். இவ்வளோ வசனங்களை நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா புறக்கணிச்சிடுவோம். சரியா? ஒரு அநியாயம் அது. இன்னொரு அநியாயம் என்னதுன்னா வசனத்தை ட்விஸ்ட் பண்ணுவோம். வசனத்தை ட்விஸ்டிங் அப்படின்னா நம்மளே புரட்டிடுவோம். ஏன்னா இங்கே வசனத்தை நம்ம அப்படி தானே, நான் இப்படி தானே அதை எடுத்துக்கிறேன், இழந்து போவாங்க ரட்சிப்பை அப்படின்னு நான் எடுக்கிறேன். இன்னொரு வசனத்தை எனக்கு அப்படி தான் தெரியுது, என் கண்ணுக்கு எனக்கு அர்த்தம் அப்படி தான் தெரியுது, நான் இது வரைக்கும் அப்படி தான் நான் கேட்டிருக்கேன், இது வரைக்கும் அப்படி தான் நான் புரிஞ்சிருக்கேன். அப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனால மற்ற இடத்துல சொல்ல வசனம் எனக்கு சப்போர்ட்டாக வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? மற்ற இடத்துல சொன்ன வசனங்களை அந்த சூழ்நிலையிலேருந்து, வசன சூழ்நிலை, இலக்கிய சூழ்நிலையிலேருந்து உருவி நான் அர்த்தம் கொடுத்துருவேன். அதான் ட்விஸ்டிங். சரியா? அங்கே எங்கே சொல்லியிருக்கோம், எங்கெங்கே சொல்லியிருக்கோம், அங்கேருந்து உருவி நான் சொன்னேன். மத்திய 7:21 சொன்னார், கர்த்தாவே சொல்லுவேன், யோகாசன் சொல்கிறானே, அது மாதிரி உருவி என்ன செய்வேன்? நான் அர்த்தம் கொடுத்துருவேன். சரியா? அப்போ அது மாதிரி உருவி கொடுக்குறது வேகமாக சில காரியங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய், இல்லைன்னா நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படின்னா. நான் ஏற்கனவே இதை டீல் பண்ணிட்டேன். இஸ்ரேல் மக்களை பொதுவாக, புறஜாதிகளை பொதுவாக வச்சு பேசுகிறார். அங்கே ரோம சபையில் இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஒருத்தர் ஏற்றுக்கொள்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, புறஜாதி ரட்சிக்கப்பட்டவங்க 2 ஒரே சபையில் ரோம சபையில் இருந்தாங்க. 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுதான் ரோம நிருபத்தோட பின்னணி. சரியா? அதனால் என்ன, குரூப்பாக பேசுவார். 9ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் பற்றி பேசின்னு வருவார், புறஜாதி பற்றி பேசுவார். 10ஆம் அதிகாரம் இஸ்ரேல் மக்கள் புறஜாதி, 11ஆம் அதிகாரம் இஸ்ரேல் மக்கள் புறஜாதிகள், அப்படி தான் பேசிட்டு வருவார். இப்போ புறஜாதிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சுவாப கிளைகள் வெட்டப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 18ஆம் வசனத்தை பாருங்கள். 18ல் சொல்லுவார், தவறு அவங்க சுவாப கிளைகள், நீ அவங்க விரோதமாக பெருமை பாராட்டாத. அதுதான் பாயிண்ட்டு. ஏன் நீங்கள் வெட்டப்படுவேன்னு சொல்கிறாருன்னா இதுதான் சொல்கிறார். புறஜாதிகளே, நீங்கள் யூதரில் ரட்சிக்கப்பட்ட யூதரில் இலக்காரமாக நினச்சிடாத, பெருமை பாராட்டாத. அப்புறம் சொல்லுவார், அடுத்த வசனம் பாருங்கள், மேட்டிமே சிந்தனையாயிராத. சரியா? சொல்லுவார், அவங்க சுவாப கிளைகள். சரி, நீ ஒட்டதான் வைக்கப்பட்டிருக்க, அந்த தயவை கொஞ்சம் நினச்சி பார்த்துக்க. அதான் அந்த டோன், புரியுதா? தயவை நினச்சி பார்த்துக்க. பெருமை, எவன் ஒருத்தன் கவனிங்க, எவன் ஒருத்தன் பெருமை நிற்கிறானோ, ரட்சிக்கப்பட்டான், நான் மற்றவங்க ரட்சிப்பில் தயவு தான், ஆண்டோட தயவு நினச்சி தான் நம்ம என்ன செய்யணும், தயவாக தான் இருக்குது. ஆண்டோட தயவு தான் நம்ம நினைக்கணும், தாழ்மையாக தான் இருக்கணும், பெருமைக்குள்ள போயிடக்கூடாது. அதை தாங்க சொல்லுவார். நீ மேட்டு போய் சிந்தையாக இருந்துடாத. அப்போ என்ன பாயிண்ட் எடுத்துன்னு வர்றாருன்னா, மாபு கிளைகள் அவங்க வெட்டப்பட்டதுனாலே நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்க. சரியா? அப்போ அவனே ஒட்டுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் தான் சுபாவ கலைகளாக இருக்கிறான். அவனையே ஒரு தப்பாக விடலைன்னா உன்னையும் தப்ப விட மாட்டார், பார்த்துக்க அப்படின்னு புறஜாதிகள் மொத்தமாக சேர்த்து அது தயவில் நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும்னு தயவாக இருங்க என்றார்.
தேவனோட தயவில் நிலைத்திரு, தாழ்மையாக இரு, பெருமை பாராட்டாத, மேட்டுமை சிந்தையாக இராத. அதான் அவங்க பாயிண்ட்டு. சரி, அதுதான் கொண்டு வர யாருக்கு ஒட்டுமொத்த புறஜாதிகளுக்கு சொல்கிற விஷயம் அது. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு சொல்லுது அந்த வார்த்தையை. சரியா? அதுதான் அதுக்கான சரியான வியாக்கியானம். இப்போ 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் மற்றவங்களுக்கு பிரசவிக்கிற நான் தான் ஆகாதனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றாருல பவுல். ஆகாதனாய் போகாதபடிக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? நரகத்துக்கு போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரா? அப்படின்னா கிடையாது. சரியா? பவுல் நரகத்துக்கு போகிறத பற்றி அங்கே பேசலை. அப்போ எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறாரு அப்படின்னா, அந்த அதிகாரம் ஃபுல்லாக சுவிசேஷத்தை பற்றி தான் சொல்லுவார். நான் வந்து சுவிசேஷத்துக்காக நான் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் அடிமையான எப்படியாகலாம் அநேகரை என்ன செய்யணும், நான் 22ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். அநேகரை நான் ஆதாயப்படுத்தணும். சரியா? பலவீனம் ஆதாயப்படுத்தி பிடிக்கலாம், பலவீனனும். சரியா? நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் உட்பட்டவனா இப்படி நான் என்ன பண்ணுறேன், யூதனுக்கு கிரேக்கன் எப்படியே எல்லாம் ஆரையும் என்ன பண்ணுறேன், நான் ஆதாயப்படுத்துகிறேன். அது 22 நினைக்கிறேன், 22 பாருங்கள், 23 பாருங்கள். சுவிசேஷத்தின் உடன் பங்காளியாக சபை சொல்கிற நீ உடன் பங்காளியாரு. சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு ரிவார்டு அவார்டு உண்டு. ரிவார்டு அவார்டு பற்றி பேசுகிறார். ரிவார்டு அவார்டு உண்டு. விசுவாசி நியாயத்தீர்ப்பு ரோமர் 14:10, 2 கொரிந்தியர் 5:10. இதெல்லாம் நாம் வந்து அங்கே இந்த ஒலிம்பிக்கில் படிக்கட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒலிம்பிக் ரேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படிக்கட் 1 2 3 நடுவில் 1, இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 3 இருக்குது தெரியுமா? பத்திரிக்கையில் நிற்க வச்சு இது போடுவாங்க தெரியுமா? மெடல்லாம் போடுவாங்க தெரியுமா? அந்த அர்த்தத்தில் பேசுகிறார். இப்போ பாருங்கள் 24 வசனம் பாருங்கள். பந்தயசாலை ஓடுலாம் ஓடுவார்கள், ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க தானே பண்ணுங்க, ஓடுங்க. சரியா? அவங்கள பாருங்க, இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கிறான். எதுக்கு? அழிந்து போக கீழத்தை பெறுவதுக்கு. அவன் எப்படி அழிந்து போக கீழத்தை பெறுவதுக்கு? அப்பா நீங்களே பாருங்க, அழிவில்லாத கீழத்தை பெற போகிற நாம எதை பற்றி பேசுகிறோம்? ரிவார்டு அவார்டு பற்றி பேசிட்டு இருக்காரு. நரகத்து போகிறத பற்றி அவர் பேசல அந்த இடத்துல. ரிவார்டு அவார்டில் நான் ஆகாதனாய் போகாதபடிக்கு அப்படின்னா, நான் ரிவார்டு இல்லாமல் போயிடாதபடிக்கு நான் ஆகாயத்தில் சிலம்பு செல்வனா காணப்படாம ரிவார்டு அவார்டு ஏசு கையில் வாங்கணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன்றார். அங்கே நரகத்து போகிறத பற்றி என்ன செய்யலை, அவர் அந்த இடத்துல பேசல. சரியா? அதே மாதிரி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்குது, முந்தைய நம்மிடத்தில் துவைக்கலாம், தேவனுடைய சுவிசேஷம் கீழ்ப்படியாத முடிவு என்னவா இருக்கும்? நீதிமானை ரட்சிக்கப்பட அறிந்தானால் பக்தி இல்லாத பாவம் எங்கே இருப்பான் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அங்கே என்ன பேசுகிறார் பேதுரு அப்படின்னா, அதான் முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கணும். 12ஆம் வசனம் பார்க்கணும். உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினி குறித்து இப்போ போடுப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் போடுங்க. 17 போடுங்க. ஃபஸ்ட்டு 17 வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது அப்படின்னோடனே நம்ம ஒரு பயம் வருது. பயப்படுறது நல்லது தான். அடுத்த வருஷம் வருது, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானாள் அப்படின்னு. ஐயோ, நீதிமான ரட்சிக்கப்படுதா, அவ்வளோதான் நான் போச்சா அப்படின்றான். இல்லை, அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு அங்கேன்றது முக்கியம், என்ன கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறாருன்னு முக்கியம். 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தா நமக்கு தெரியும். 12ஆம் வசனம் உங்கள் நடுவே பற்றியது அக்கினி குறித்தது புதுமை என்று தெரியாமல். இந்த அக்கினி வந்து என்ன சொல்கிறது, அபிஷேக அக்கினி அதெல்லாம் இல்லை. சரியா? அது பாடுகளை பற்றி பேசுகிறார். புதுமை என்று தெரியாமல் அது வந்து அடுத்த வசனம் பாருங்கள், நீ பாடுகளுக்கு பங்காளியானதான்னு வரும். சரியா? அதே பாடுகள் பங்காளி. அடுத்த வசனம் பாருங்கள், அடுத்தும் பாடுகள் தான் சொல்லுவார். நீ வந்து உலகப்பாடு படாத, உலகப்பாடுனால தேவன் வந்து மகிமைப்பட மாட்டார். அடுத்து பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். நீ கொலைபாதகனா திருடனையாக இருந்து என்ன பண்ணாத, பாடுபடுறனா இருக்குல்ல, கிறிஸ்துவனாக இருந்து பாடுபடு. அடுத்த வசனம் போடுங்க. கிறிஸ்துவனாக இருந்து பாடுபட்டால் வெக்கப்படாத என்பதை தெய்வம் என்ன பண்ண மகிமைப்படுத்து. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்க காலமாக இருக்குது. திடீர்னு நியாய தீர்ப்பு நரகம்னு பேசுகிறாரு, பாடுபதி பேசினவராரு. நம்ம சம்மந்தம் பேச மாட்டோம்ல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ நீதிமான், உனக்கே வந்து உபத்திரவத்தின் வழியாகத்தான் பரலோகத்தை பிரவேசிக்கிற மாதிரி தான் வச்சிட்டார் தேவன். சரியா? நீயே வந்து உன்னையே ரட்சிக்கப்பட்ட உன்னையே விடமாட்டாரு. சரியா? அவர் என்ன பண்றாருன்னா பாடுகள் உட்படுத்துறார். ஏன்னா பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உன் கேரக்டர் மாறணும். உன்னை அவர் என்ன பண்ணோம், அந்த பரமபிதா உன்னை வந்து பரிசுத்தத்தை பங்குள்ளராகும் பொருட்டு உன்னை பூர்ணப்படுத்தணும். அதனால அவர் அப்படி செய்யறாரு. அவரே செய்யறார். தேவன் சித்தம் என்னது, நீ பாட வைக்கிறது. தேவ சித்தத்தின்படி நீ பாட வைக்கிற. ரட்சிக்கப்பட்ட உனக்கே இந்த நிலைமைன்னா, ரட்சிக்கப்படாம இருக்காம பாரு, சுசேஷ கீழ்படியாம இருக்காம பாரு, அவனை விட்டுருவாரா அப்படி கேட்கிறார். அதான் தேவனுடைய வீட்டில் நியாயத்து தேவனுடைய வீட்டை குளமா இருக்கு, முந்தி நம்மிடத்தை துவைக்கிறான். தேவனுடைய சுசேஷ கீழ்படியாத முடிவு என்னவா இருக்கும்? நீதிமான் ரட்சிக்கப்பட அரிதானால் அப்படின்னா என்னன்னா, அவனே இந்த பாதையில் தான் போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னா. சரியா? அப்போ பக்தி இல்லாத பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமொழிகள் 11 29 30 வசனம் பாருங்க, அங்கே போட்டிருக்கோம். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கன்னு பாவிக்கும் எவ்வளவு அதிகம் இருக்கும். அதை தான் சொல்கிறாருங்க. சரியா? ஏன் கவனிங்க, இப்போ முடியல, 18 வசனம் முடியல, அந்த அதிகாரம் முடியல. 19 என்ன சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறார்கள் சொல்கிறாரா? உண்மையில் சிருஷ்டி கர்த்தாவாகிய அவரிடத்துல திருப்பப்பட்டவர்கள். 19 போடுப்பா. ஆகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்காரு? முன்னாடியும் பாடு பற்றி தான் பேசுகிறார், பின்னாடியும் பாடு பற்றி பேசுகிறார். நடுவில் நியாய தீர்ப்புன்னு பேசலை, நடுவில் திடீர்னு நரகம்னு பேசலை, அதே தான் பேசினார். புரியுதா? அப்படி தான் பைபிள் இருக்குது. பைபிள் மாறி மாறிலாம் இல்லை. சரியா? அப்போ ஆக தேவ சித்தத்துக்கு பாட அனுபவிக்க நன்மை செய்கிறார். தங்கள் ஆத்மாக்கள் உண்மையில் சிருஷ்டிக்காத அவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி தான் இப்போ உங்களுக்கு பாடு இருக்குது.
அப்போ அந்த பாடுகள் அப்படிங்கிறத ஒரு விதத்தில் நமக்கு நியாய தீர்ப்பு அவர் சொன்னாருங்க பவுல் 1:11 நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம், நியாயம் தீர்க்கப்படும்போது அப்படின்றாருல, அதுதான் அந்த வந்து இல்லை. இதுவே உனக்கு ஒரு விதத்தில் நியாய தீர்ப்பாக தான் இருக்குது. உன்னை சின்ன தப்புனா கூட தேவன் விட மாட்டார். உன்னை ஒரு அலையில் சொல்லுவோமா, உச்சமலையில் சொல்லுவோமா, தேவன் எப்படி இல்லை ரட்சிக்கப்பட்டவங்க லைசன்ஸ் கொடுத்துடல. 18 வயசு ஆயிடுச்சாப்பா, அப்போ லைசன்ஸ் வாங்கிட்டியாமா, அப்போ நீ வண்டி ஓட்டலாம். வண்டி ஓட்ட தெரியுமோ ஓட்ட தெரியாது, 8 போட்டியா, லைசன்ஸ் வாங்கிட்டியா, அப்போ நீ எப்படி வேணால் தாறுமாறோட ஓட்டலாம். அது இல்லை. தேவன் லைசன்ஸ் கொடுக்குறவர் இல்லை, அவர் பிள்ளைகளை சிச்சிக்கிறவர். சின்ன தப்பு நீ பண்ணாலும் உன்னை சிச்சிப்பார். அல்லேலூயா. அது உன் பிரயோஜனத்துக்காகவே உன்னை சிச்சிப்பார். அல்லேலூயா. அதான் சொல்ற, தேவ சித்தத்தின்படி பாட வைக்கிறான், விட மாட்டார். புரியுதா இல்லை? மாம்சம் தகப்பா கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வரைக்கும் சிச்சி அப்புறமா என்ன பண்ணுவான், போப்பா அப்படின்னு விட்டுருவான், தனி தெளிச்சு விட்டுருவான். அவர் விட மாட்டார் உன்னை. சரியா? அவர் விட மாட்டார். அதான் சொல்றாரு. சரியா? அப்போ அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ இதுதானே கான்டெக்ஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, இது போல் வசனங்கள் அங்கங்கே இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்படின்னா நம்ம இங்கே உண்மையாக ரட்சிப்பு இழந்து போக மாட்டாங்க, அங்கே இழந்து போவாங்க அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே என்ன செய்யாது, இருக்காது. சரியா? அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பைபிள் நம்பத்தக்கது அல்லன்னு சொல்கிறோம், தேவன் பொய் சொல்வார்னு சொல்கிறோம். நம்ம அதுக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உண்டுன்னு சொல்கிற வசனங்களை எல்லாம் புறக்கணிக்கிறதுல காணப்பட்டுருவோம். இது போல் என்ன செய்வோம், வேதத்தை புரட்டிடுவோம். சரியா? நம்மளே வேதத்தை என்ன செய்வோம், புரட்டிடுவோம். இந்த மாதிரி அநியாயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது. சரி, இப்போ எபிரேய நிபுணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விதைகள், நான் இந்த பாறை நிலம் முள்ளுற இடங்கள் விதைக்கப்பட்டதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இல்லையா? நான் ஸ்க்ரீனில் வேணால் போடுப்பா அந்த வசனங்களை. லூக்கால 8ஆம் அதிகாரத்தில், சரியா, லூக்கா 8ல் 12ஆம் வசனத்துலேருந்து போடுங்க, 11ஆம் வசனத்துலேருந்து போடுங்க. 11 வசனம் வாசிங்க. லூக்கா 8ல் 11லேருந்து வாசி. அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை போன ஊமை இல்ல, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நம்ம போன வாரம் பார்த்தோம், பலன் என்ன அப்படின்னா, விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதுதான் பலன். அல்லேலூயா. விசுவாசி ரட்சிக்கப்படாதபடிக்கு வசனத்தை என்ன செய்யணும், எடுத்துட்டு போயிடுறான். சரி, இப்போ பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க, அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவங்களை பற்றி பார்த்தோம். கொஞ்ச காலம் விசுவாசித்து, இந்த வார்த்தையில முக்கியம், வசனத்தை கேட்கிறார்கள், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். சரியா? கொஞ்ச காலம் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனா அந்த விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச காலம், எந்த காலம் வரைக்கும்? சோதனை காலம் வரையிலும். ஏன்? ரீசன் என்ன? அவர்கள் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடினால, உபதேசம் ஸ்ட்ராங்கா போகாதனால. நல்ல போனீங்க என்ன சொல்றத. எபிரேய நிருபத்தில் இந்த வார்த்தைகள்லாம் பார்க்க முடியும். எந்த வார்த்தைகள்? கேட்கறது குறித்து பார்க்க முடியும், விசுவாசிக்கிறது குறித்து பார்க்க முடியும், கொஞ்ச காலம் அப்படிங்கிறத பார்க்க முடியும், சோதனை காலம் அப்படிங்கிறத பார்க்க, கொஞ்ச காலம் இல்லை, சோதனை காலம் அப்படிங்கிறத பார்க்க முடியும், பின்வாங்கி போகிறதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் இப்போ எபிரேய நிருபத்தில். சரி, இதை வச்சு அப்படியே இந்த வசனத்தை வச்சு அப்படியே என்ன செய்ய முடியும், எபிரேயரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த வார்த்தைகள் அங்கே வரதை பார்க்க முடியும். அடுத்த வசனம் போடுங்க. முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் போடுங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஐஸ்வர்யத்தினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுங்க. எபிரேயர்ல இந்த வார்த்தை ஐஸ்வர்யன் வராது. ஆனால் நல்லா கவனிக்க, இப்போ நான் சொல்ல போகிறது எபிரேய நிருபத்தோட பின்னணியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால், அந்த சபையில் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, அவங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் பிடிச்சிட்டு சபையில் இருந்தாங்க. அவங்க யாருன்னா யூதர்லேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. யூதர் ரட்சிக்கப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ எப்படி நம்ம ஆர்சியில் ரட்சிக்கப்படுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி தான் யூதர் ரட்சிக்கப்படுறாங்க. யூதர் ரட்சிக்கப்பட்டவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ தான் உள்ளே வந்திருக்கவங்க. சரியா? அப்போ தான் நான் சொல்கிறேன், டைம் கிடையாது, 1 மாதம் 2 மாதம் அப்படி இல்லை, இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆனால் சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர உபத்திரவம். நான் எப்போ சொல்லுவேன்ல, ஒருத்தர் உள்ளே வந்தால் ஒன்று அப்பா கூட பிறந்தவ அத்தை வந்து என்ன செய்றா, கூட்டு போயிடுவா, இல்லை அம்மா கூட பிறந்தவ சித்தி வந்து என்ன செய்றா, கூட்டு போயிடுவா. அதே மாதிரி தான் அங்கே அவங்களுக்கு இருந்துச்சு. சரியா? அது எப்படின்னா உபத்திரவம் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களுக்கு உபத்திரம் கொடுத்தாங்க. யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவத்துக்கு போனவங்கள சும்மா விட்டுறல, பயங்கர உபத்திரவத்தை யூதர்கள் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. அதை குறித்து தெசலோனிக்கே சபையில் கூட பவுல் சொல்லுவார். சரியா? 1 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அவங்க சொல்லுவார், அவங்க பயங்கரமான மோசமானவங்க யூதர்கள். சரியா? அவங்க தேவ கோபத்தை அவங்க மேலே இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். பயங்கர கோபத்தமாக பேசுவார். ஓகே, ஏன்னா அவங்க அந்த மாதிரி தடை பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோ உபத்திரம் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன போல ஆஸ்தியில் பங்கு கொடுக்கல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. நீ கிறிஸ்துவன் ஆயிட்டியா, அவ்வளோதான், உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆக்கி
உனக்கு ஆஸ்தியில் பங்கு இல்லை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. சரியா? அப்போ சொத்துரிமை இழந்து போனாங்க, ஆஸ்திகளை இழந்து போனாங்க. சரியா? இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு சொன்னால், உபதேசத்தினால குழப்பினாங்க. உபதேசத்தினால. இப்போ நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கல்ல, எப்படி ஒரு அப்பா விட்டு இன்னொரு அப்பாட்ட போனேன் அப்படிலாம் கேட்பாங்கல்ல, எப்படி நீ ஒரு அப்பா விட்டு இன்னொரு அப்பாட்ட போனேன் அப்படின்னா, அந்த மாதிரி அன்னைக்கு அவங்கள உபதேசத்தில் குழப்பினாங்க. என்ன உபதேசத்தில் குழப்பினாங்க அப்படின்னா, இது ஆபிரகாமுடைய வழி வந்தது யூதமா இருக்கும், ஆபிரகாம் தேவன் பேசினது, மோசேயோடு தேவன் பேசினது, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தேவன் ஆபிரகாமோட இடைப்பட்டார், ஆபிரகாம் சந்ததி நாம மோசையோடு பேசினது நமக்கு தெரியும். இங்க எவ்வளவு நல்ல முறைமைகள்லாம் இருக்குது, இது தேவன் தந்தது. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் தன்னை ரட்சகர்னு சொன்னார், அவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரு, நீ வஞ்சிக்கப்பட்டு போறிய கிறிஸ்துக்கிட்ட அப்படின்னு உபதேசத்தை என்ன பண்ணாங்க, இது எவ்வளோ மேன்மையானது தெரியுமா அப்படின்னு உபதேசத்தை வச்சு குழப்பினாங்க. உபதேசத்தில் ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்தான் இவன், உபத்திரத்தினாலையும் இந்த ஆஸ்தி காரியங்களாலையும். அந்த உபதேசத்தை வேற சொன்னவன என்ன பண்ணான், டோட்டலாக என்ன பண்ணான், விட்டுட்டு போயிட்டான். ஏங்க இது வந்து கவனிங்க, இது அந்த நாட்கள் எபிரேயர் நின்ற டைமில் தான் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. சரியா? நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். சரி, யாரும் சொன்ன உங்களுக்கு, நான் எங்கள் சொந்த பந்தங்களையும் நான் பார்த்துருக்கேங்க. ஒருத்தங்க ஞானஸ்தானம் வரைக்கும் நானும் பாஸ்டமாகவும் அவங்கள இது பண்ணிட்டோம். ஞானஸ்தானம் வரைக்கும் வந்துட்டாங்க. பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு, ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. போய் ஒரே ஒரு ரெட்ரீட் போய் அட்டன் பண்ணாங்க ஆர்சி சர்ச்சில். திரும்பி வந்தாங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரெட்ரீட்டில் எனக்கு சரியான விளக்கம் வந்துச்சு, நான் ஆர்சியில் தான் இருப்பேன், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சரி, நீ சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு ரெட்ரீட்டில் எனக்கு தெளிவு வந்துச்சு. நான் எவ்வளோ கிட்ட வந்தாங்க. சரியா? ஆனால் என்ன செய்யலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, ரட்சிக்கப்படாதான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்படலை. ஒரே ஒரு ரெட்ரீட் அட்டன் பண்ணி என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட நான் அனுப்பிச்சி விட்டேன் அவங்களுக்கு. போப்பே சொல்லிட்டார், மாதா இணை ரட்சகர் இல்லை, இயேசு மட்டும் தான் ரட்சகர்னு போப்பே சொல்லிட்டாருன்னு அதை அனுப்பிச்சி விட்டா, அவங்க எனக்கு இன்னொரு பதிலுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. யார்? ஞானஸ்தானத்து வரைக்கும் கிட்ட வந்தவங்க பதிலுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. எனக்கு என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபாதர் பேசுகிறார், என்னன்னு, மாதா வந்து இணை ரட்சகர் இல்லைன்னு போப் சொன்னாலும் பரவாயில்ல, அதனால நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக போகிறதில்ல. மாதாவுக்கு நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிற ஸ்தானத்தை என்றைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வேற எவருக்கும் கொடுக்க மாட்டோம், அதுதான் தெளிவுன்னு அவர் பேசுகிறார். இவங்க அதை எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. சரியா? அப்போ எந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எபிரேயர் இதில் மட்டும் இல்லைங்க, எபிரேயர் டைமில் மட்டும் இல்லை இந்த நிலைமை, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் போன வாரம் 2-3 உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? சீனிவாசன் உட்கார்ந்தபடி அடக்கம் பண்ணுறதுக்காக வீட்டில் சுவிசேஷ கூட்டம்லாம் நடத்தினார். இப்போ ஏற்றுக்க மாட்டுறாரு. மல்லிகா அம்மா லேண்ட் விற்றவங்க. சரியா? அவங்க அப்பா அம்மா அடக்கம் சடங்கு வரல. சரி, இன்றைக்கி வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் இருக்குது. நீ போன அவ்வளோதான் அப்படின்றாங்களே. இப்போ இங்கே இருக்குதுல்ல, நீ போனால் சந்தா கார்டு வாங்கிடுவோம். அதனால தான் நம்ம சந்தா கார்டு வச்சுருக்கோம். ஒரு அலையில சொல்லுவோமா, நல்லா உச்சாமா அலையிலே சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம். சரி, அப்போ அது அங்கே எபிரேயரில் இருந்துச்சு. சரி, அப்போ இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கவனிங்க, பலன் கொடுக்குறவங்க, ரட்சிக்கப்படுறவங்க, அடுத்த வருஷம் போடுங்க, அடுத்த வருஷம் 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய். இந்த வார்த்தையெல்லாம் அங்க எபிரேயர்ல பார்க்க முடியும். எதை பார்க்க முடியும் அப்படின்னா, கேட்கறது, பொறுமையோடு இருக்கிறது, பலன் கொடுக்கறது. கேட்கறது, பொறுமையோடு இருக்கிறது, பலன் கொடுக்குறது. இங்கே சொல்லிட்டு ஏசு என்ன சொல்றது தெரியுமா? அடுத்த வருஷம் போடுங்க, அடுத்த வருஷம் வாசிங்க, 16 வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அடுத்த வசனம், வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அடுத்த வசனம், ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. ஆதலால் எதை கவனிங்க? நீங்கள் கேட்கிற விதத்தை கவனிங்க அப்படிங்கிற ஆண்டவர் இல்லையா? இதை தான் எபிரேய ஆக்கியவன் கொண்டு வருவார். ஓகே, இப்போ இந்த விதைப்பு நோமை வச்சு இப்போ எபிரேயர் நிருபத்துக்குள்ளே போவோம். சரிங்களா? எல்லாரும் புக் எடுத்துக்கோ, எபிரேயர் நிருபத்தை எல்லாரும் எடுத்துக்கிடுவோம். சரியா? 13 அதிகாரம். சரியா? எக்ஸ்போசிட்டரி எபேசியர் மாதிரி பார்க்கணும்னு நம்ம பல வாரங்கள் போனோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே அதில் ட்ராவல் பண்ணி என்ன செய்ய போகிறோம், முடிச்சிட போகிறோம் எபிரேயர் நிருபத்தை. ஓகே, சரியா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களா? ஓகே, என்ன தான் அங்கே சொல்லியிருக்கு? ஏன்னா சில வசனங்கள் வந்து அங்கே அந்த இடத்துல சிலர் நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி சொல்லலை, பைபிள் முரண்பாடாக இல்லை. அப்படி தான் பார்க்க போகிறோம். எபிரேயர் முதல் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? நீங்கள் முதல் அதிகாரம் எடுத்தோன்னேப்பா சொல்லுங்க, வசனம் டக்கு டக்குன்னு போட்டு சொல்லுங்க. முதல் அதிகாரம் எடுத்தோன்னு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கவனிங்க, அவங்க எபிரேயர் பார்த்து சொல்கிறாரு, எப்பா இந்த இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து ஆதியிலிருந்து பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினவர்னா திருவுளம் பற்றின தேவன் தான் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக திருவுளம் பற்றுகிறார்.
நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? எடுத்துல ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? இயேசு யார் தெரியுமா? அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, அவர் யார் தெரியுமா? அவர் தான் சர்வத்துக்கு சுதந்திரவாளி. எல்லாமே அவருக்கு தான். அடுத்த வார்த்தை சொல்றார், அடுத்த வசனம், அவர் சர்வத்தையும் தன் வசனத்தினால் தாங்குகிறார். அல்லேலூயா. அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இருக்கிறவர். எல்லாம் சொல்ற வசனம் தான் இருக்குது. அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இருக்கிறவர். தம்மால் தாமே வசனத்தை அவர் சகலத்தையும் தாங்கி கொண்டு இருக்கிறவர். அவர் தான் ஏன் இயேசு கிறிஸ்து அப்படின்றார். அல்லேலூயா. இப்ப கவனி, அவங்க உபதேசம் தெரியுமா? போயும் ஒரு அப்பா விட்டு இன்னொரு அப்பாட்ட பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு நியாய பிரமாணம் எப்படி வந்தது தெரியல. இந்த பிரமாணம் யார் கொடுத்தது தெரியல. தேவன் தூதன் மூலமாக, நான் காமிக்கிறேன், அங்கேயே சொல்லுவாங்க, தேவன் தூதன் மூலமாக தேவன் நம்முடைய மோசேக்கு கொடுத்தது. தேவ தூதன் மூலமாக மோசேக்கு கொடுத்தது. சரியா? இவரு இயேசு மனுஷனா வந்தார். அவர் தேவ தூதன்ல சற்று சிறியரா வந்தார். அவரை போய் கடவுள்னு சொல்ற, ஒரு மனுஷனா வந்தவரை போய் கடவுள்னு சொல்ற, ஒரு குற்றவாளியை போல சிலுவையில ரத்தம் சிந்தினவரை போயிட்டு நீ கடவுள்னு சொல்ற. மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தை. மரத்துல தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவன நீ ரட்சகர்னு சொல்ற. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரியா? இவர் தேவ தூதனும் சற்று சிறியவர், மனுஷன். அவரால் அவரை காப்பாற்றிக்க முடியாம சிலுவையில மறிச்சவர். சரியா? அவரை போய் கடவுள்னு சொல்ற அப்படின்னா முதல் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல அதான் டீல் பண்ணுவார். என்ன சொல்லுவார் நம்ம எபிரேயன்னு? தேவ தூதர்களையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணி பேசுவார், 2 பேரையும். ஓகே, என்னென்ன சொல்றாருங்க பாருங்க. அவர் சொல்றாரு, இவர் இப்போ எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அங்க வரேன், மகத்துவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்துருக்கிறார். இப்போ 13 வசனம் பக்கத்துல அப்படியே 13 வசனம் வாசிங்க. 13 வாசிங்க. 13 வாசிங்க. அதே அதிகாரத்துல 13 வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? யாருக்காவது தூதனை பார்த்து தேவன் வந்து நீ என் வலது பார்சத்துல உட்காரு அப்படின்னு சொன்னது உண்டா? ஆனா இவர் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கவனிங்க, இவர் ஏன் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு? அதுக்கும் வசனம் இருக்குடா. அதுக்கும் பழைய ஏற்பாட்டுல வசனம் இருக்குன்னு கொண்டாடுறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுக்கு பழைய ஏற்பாட்டு வசனம் இருக்கு. அதுதான் முன்னாடி கோட் பண்றாரு அந்த வசனங்கள்லாம். சரியா? தேவனே, சரி அதை பார்ப்போம் சொல்றேன். சரியா? பழைய ஏற்பாடு வசனங்கள் கோட் பண்றாரு. சங்கீதம் 110 சொல்லப்பட்டிருக்கு. சரியா? உங்க சத்துருக்களை பாதப்படியாக்கி போட வரைக்கும் வலது பார்சத்தில் செய்யும் உட்காரோம். கர்த்தரை ஆண்டவரை நோக்கி, அப்படிதான் கர்த்தர் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி. சரியா? இப்போ அதை கொண்டாரு. அப்போ தேவ தூதர் யாரையும் வலது பக்கத்தில் உட்கார சொல்லி சொல்ல. சரி, இந்த தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சரியா? அடுத்த பாயிண்ட் கொண்டாரு. தேவ தூதர் தேவ தூதரை பார்த்து, எந்த ஒரு தேவ தூதனையும் பார்த்து பிதா என்ன சொல்றான்? நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன், நான் உனக்கு பிதாவா இருப்பேன் அப்படின்னு எந்த தேவ தூதனையும் பார்த்து என்ன செய்யல சொல்லல. 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் டக்குன்னு 1:5. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னாரா? நீ என் குமாரன் சொன்னாரா? தேவன் கேட்கிறார். ஆர்குமெண்ட். ஓகே, யாருக்கும் சொல்ல. அதெல்லாம் முந்தின வசனம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இவர் தேவ தூதரில் மேன்மையுள்ளவரானான்னு இருக்கும். இயேசு தேவ தூதரில் மேன்மையுள்ளவர். ஏன்னா அவர் பிதா வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஏற்கனவே எழுதப்பட்டபடியே உட்கார்ந்துருக்கிறார். இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், சங்கீதம் 2 கோட் பண்றாரு. ஜனிப்பித்தேன். சரியா? இந்த மாதிரி வேற யாரையும் பார்த்து செய்யல, தூதனை பார்த்து செய்யல, சொல்லல. தூதருக்கு நம்ம சொல்லப்பட்டது, இவர் பூமியில மனுஷனா பிறக்கும் போது நீங்க எல்லாரும் அவரை தொழுது கொள்வேன்னு சொல்ல. அடுத்த வசனம் பாருங்க. நீங்க எல்லாரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் தான் தூதருக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களை குறித்தோ சங்கீதம் என்ன சொல்லுது? தூதரை குறித்து பைபிள் என்ன பழைய ஏற்பாட்டை சொல்லுது? அவர்கள் ஊழியக்காரர்கள். அவர்களை அக்கினி ஜுவாலைகளாக என்ன அவர்களை எப்படி பயன்படுத்துவேன்? எப்போ போடுங்க அக்கினி ஜுவாலையும். சரியா? என்ன செய்வேன்? நான் பயன்படுத்துவேன். அப்படிதான் தூதரை குறித்து சொல்லியிருக்கு. 8ஆம் வசனமா? டக்குன்னு வாசிங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று வசனத்தை எடுக்காங்க. அப்படி போட்டுனே போங்க. டக்கு டக்கு அப்பதான் முடிக்க முடியும். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். ஓகே, தூதரை குறித்து எழுதியிருக்குது, அக்னி ஜுவாலையும் காற்றுகளாகவும். சரிங்களா? ஆனா குமாரனை குறித்து சரியா எப்படி சொல்லியிருக்கு? தேவன் குமாரன்ட்ட பேசும்போது எப்படி கூப்பிட்டார்? 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம். தேவன் குமாரனுக்கு நோக்கி
பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி தேவனே தேவனே எப்படி கூப்பிட்டாரு? நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா? தேவனே. 8ஆம் வசனம், தேவனே. சரியா? 9ஆம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீர், உடைய செங்கோல் என்றென்றைக்கு நிலையில் இருக்கும். இதெல்லாம் சங்கீதம் 102 வசனம், சங்கீதம் 102 வர வசனங்கள். உடைய செங்கோல் என்றென்றைக்கு என்ன செய்யும்? நிலைத்திருக்கிறது. சரியா? இந்த வானத்துக்குள்ள நீர் அது என்ன சொல்ல, ஒரு 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 போர்வை போல சுருட்டுறீர்கள். சரியா? ஆனா உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது? முடிவிராது. அல்லேலூயா. ராஜ்யத்துக்கு முடிவிராது. சரியா? அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ என் வலது வருஷத்தை உட்காருன்னு சொன்னாரு. அப்ப இந்த தேவதூதர் யார் தெரியுமா? முதல் அதிகாரத்தை கடைசி வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. இவங்க தேவதூதர் யாரு? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? நமக்கே ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கே அவங்க ஊழியம் செய்யறதுக்கான பணிவிடை ஆவிகள் தான் யாரு? தேவதூதர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு எவ்வளவு பெரியவர் அப்படின்னு காமிக்கிறார் முதல் அதிகாரத்திலேயே. இப்போ அவன் சொன்ன அவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வர 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அப்பா, தேவ தூதர் மூலமா தான் மோசே கிட்ட கொடுக்கப்பட்டது. மத்தியசங்கல தேவ தூதர் மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஓகே, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அதை என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க நீங்க? அதை கேட்டுட்டு விலகினாலே, திரும்ப திரும்ப இதான் வார்த்தை கொண்டு வருவார். அதை கேட்டுட்டு விலகாதபடி அவங்களுக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கும். அதை கேட்டு விலகிறவனுக்கே, அடுத்த வசனம் பாருங்க, விலகிறவன் அப்படின்னா அதுக்கு எதிராக செய்கிறவனுக்கு. ஏன்னா கவனிக்க, நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரை அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். கரெக்டாக சொல்லுவோமா? ஆனால் புதிய ஏற்பாடுல விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அங்கே கிரியினால பிழைப்பான்னு சொல்றீங்க. எவனும் பிழைக்கல, எவனாலும் பிழைக்க முடியாது. சரியா? அங்கே அவன் அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். ஒன்றில் தவறனவன் எல்லாத்தையும் தவறன்னு ஆயிடுவான். ஓகே, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். இங்கே விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். ஓகே, அப்போ என்ன சொல்றாரு? தேவதூதரமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எந்த செய்யும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. தேவதூதர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. உண்மைதான்ப்பா. சரியா? அது எங்க அப்போஸ்தலர் 7:53 ஸ்தேவான் சொல்றாரு பாருங்க. டக்கு போட்டு ஸ்கிரீன்ல. அப்போ 7:53 ஸ்தேவான் சொல்லுவாரு, தேவதூதர் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கீழ்ப்படி மாட்டீங்க அப்படின்னாரு. தேவதூதர் மூலமாக கொடுக்கப்பட்டது. சரிங்களா? தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அங்க பவுல் சொல்லுவார், தேவதூதரை கொண்டு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மத்தியசனா தேவதூதர். கலாத்தியர்ல பாருங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தை நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்தை வரும் மூலமும் அது அக்கிரமத்து கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியசன் கையில மோசே கையில கொடுக்கப்பட்ட தேவ தூதரை கொண்டு. ஓகே, இப்போ எபிரேயர் 2க்கு வந்துருவோம். கவனிங்க. இப்போ எபிரேயர் 2ல என்ன சொல்றாரு? சரியா? இது தேவன் தூதர் கையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தையே மீறின ஒருத்தன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவைகளை செய்கிற மனுஷன் பிழைப்பான், அதை மீறினவனுக்கு தண்டனை வரும்னா. சரியா? அதை கேட்டு அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போடுங்க. எபிரேயர் 2:1 அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை கேட்டே விலகினா. பாறை இனத்தில் விதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், கொஞ்ச காலம் விசுவாசிக்கிறார்கள், வேறுகொள்ளாதபடினால என்ன பண்ணுறாங்க? விலகிறார்கள், பின்வாங்கிறார்கள். அதை கேட்டே விலகுனா. இப்போ 3ஆம் வசனம் பாருங்க. எப்பா வந்து சொன்னது யார் தெரியுமா? மாம்சத்தை வெளிப்பட்ட கர்த்தர். கரங்குத்தலை சொல்லுவோமா? முதலாவது கர்த்தர் இயேசு மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டு, அது தேவன் தூதன் கையில தான் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். அதுக்கே அப்படின்னா இது சுவிசேஷம். இவர் அறிவிக்கிறது, இந்த அறிவிக்கிறது சுவிசேஷம். முதல்ல கர்த்தர் இயேசுவே வந்து நமக்கு சுவிசேஷம் சொன்னார். சரி, அவர் தான் சுவிசேஷம். அவரே சொன்னார். அதுக்கு பிறகு அவரை பின்பற்றின அப்போஸ்தலர் மூலமா நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கு. சரியா? அதோட நிக்கல. அடுத்த 4ஆம் வசனம் பாருங்க. அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் வாசிங்க. வசந்த எபிரேயர் 2:4 வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு இருக்கா? சரியா? இப்ப கவனிங்க. ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்க. இப்போ கர்த்தரே உரைத்தது, இயேசுவே சொன்னார். அதுக்கு பிறகு அவர்கள் அப்போஸ்தலர் சொன்னாங்க. அப்புறம் அந்த 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அற்புதம் அடையாளனாலும் சரியா பலத்தை செய்கினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்க. பரிசுத்தாவின் வரங்களினாலும் சொல்கிறாரா? ஏங்க 4ஆம் வசனம் சொல்கிறாரா இல்லைங்க? சொல்கிறாரு. அப்போ குமாரன் இயேசு கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டது. பிதாவாகி தேவனே சாட்சி கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்தாவியானவரே அவருடைய வரங்களினால வெளிப்படுத்தியிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றது தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. அந்த ரட்சிப்பை இவ்வளோ கேட்டு அதை கேட்டு விலகிறவனுக்கே பிரச்சனைனா, இதை கேட்டு நீ வானான்னு தள்ளினா வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ கவலையற்றிருப்போமானால் நம்ம தமிழ் பைபிளில் இருக்குது. சரியா?
உண்மையான கிரேக்க மொழியில் இங்கிலீஷ் பைபிள் பார்ப்போம்ல, அப்புறம் கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஏன் தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் கவனிங்க. இஃப் வி நெக்லெக்ட், சரியா, எஸ்கேப்னா எப்படி தண்டனை தப்பித்துக் கொள்வோம், எஸ்கேப் ஆகும். இஃப் வி நெக்லெக்ட்னா விட்டா, சரியா, ரட்சிக்கப்பட்டு விடுறேன்னு சொல்கிறாரா, ரட்சிக்கப்படாமல் விடுறேன்னு சொல்கிறாரா, அதான் காணி, ரைட்டு. அப்போ பார்த்துருவோம். ரட்சிக்கப்பட்டு தான் விடுறேன்னு சொல்கிறாரு, இல்லவே இல்லை, சரியா. ரட்சிக்கப்படாமல் நீ போனீன்னா, இந்த ரட்சிப்பை கொடுத்து கவலையிட்டு நீ போனீன்னு சொன்னியா, அதை பற்றி நீ கரிசனை கொள்ளாமல் போவேன்னு சொன்னா, கேர்லெஸ், சரியா, இப்படி போவேன்னு சொன்னால், சரிங்களா. இப்போது இந்த வசனத்தை பயன்படுத்தப்பட்டிருக்க மற்ற பகுதியை பார்த்தோம்னா நமக்கு வந்து பெய்ட் நோ அட்டென்ஷன், தெரியுதா, அதுக்கு நீ கவனம் கொடுக்கல. ஓகே, இப்போது மத்தேயுல ஒரு இடத்துல வந்திருக்கு, அங்கே என்ன வார்த்தை, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு, அதே வார்த்தை நெக்லெக்ட் அமிலியோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு பைபிளில் அப்படின்னா, மத்தேயுல ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், மத்தேயு 22, நீங்களே பாருங்கள், மத்தேயு 22 5ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தமிழில் இப்போ வாசிங்க. ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு ஆட்களை அனுப்புவார், போய் கூப்பிட்டு வர சொல்லி அவங்க போய் கூப்பிடுவாங்க, வாசிங்க. இப்போ அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார். போயிட்டான், வரல, வந்துட்டு போயிட்டான், இல்ல ரட்சிக்கப்பட்டு போறது இல்லை. இது அவன் வரவே இல்லையா, அழைப்பு கொடுக்கப்பட்டது, அழைப்பை கேட்டான், சுவிசேஷம் கேட்டான், அழைப்பை கேட்டான், ராஜா அழைக்கிறார் கேட்டான். ஆனா அவன் சொன்னான், எனக்கு வேற வேலை இருக்குது. ஒருவன் வியாபாரத்துக்கு ஒருத்தர் வயலுக்கும் அசட்டை பண்ணி போயிட்டான், வேணாம், தள்ளிட்டான், அழைப்பை தள்ளிட்டான், வேணாம், அதை விட முக்கியமா எனக்கு வேற இருக்குதுன்னு போயிட்டான். இந்த அர்த்தத்தை தான் அங்கே சொல்லியிருக்கு, நீங்களே பாருங்க. ரட்சிப்பை கொடுத்து கவலையிட்டு இருப்போமானால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்கள சொல்றாரு, நீ கர்த்தர் மூலமா முதல் அறிவிக்கப்பட்டு பின்னே அப்போஸ்தலர் சொல்லி அற்புத அடையாளம் தேவன் சாட்சி கொடுத்து பரிசுத்தாவி வரங்கள்லாம் சாட்சி கொடுத்து இந்த அந்த ரட்சிப்பை உனக்கு காமிச்சா அதை வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னா, அது எப்படி வேணாம்னு சொல்றாங்க தெரியுமா? சில பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா, சில பிள்ளைங்கள் நல்ல ஆரோக்கியமான சில விஷயங்களை வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க, சரியா, நல்ல கீரை ஏதோ ஒன்று இல்லை இது சாப்பிடு, என்ன பண்ணோம், வாயில் எடுத்து வைக்கும், வச்சு என்ன பண்ணோம், ஒரு வாயை சொன்ன, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அது என்ன பண்ணிட்டு வேணாம் சொல்லுது, நீங்கள் சொல்லுங்கள், டக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், டைம் இல்லை நமக்கு. என்ன பண்ணிட்டு வேணாம் சொல்லுது? டேஸ்ட் பார்த்துட்டு, தமிழ் எப்படி சொல்லுவீங்க, ருசி பார்த்துட்டு. இப்போ வாங்க எபிரேயர் 6 வாங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 6:4 வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும், ஏனெனில் சரியா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, ஒரு தரம் தான், ஃபுல்லா இல்லை, சரியா, ஆமா, ஒரு தடவை. நான் சொன்னேன், ஒரு பிரதர் வந்தாரு, அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்தாரு, உண்மையில அவர் பிரகாசப்பட்டிருந்தா நான் பார்த்தேன், அவர் முகம் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, இங்கே இருக்குது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, பாட்டெலாம் எவ்வளோ, செய்தியெல்லாம் கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா, அவனுங்க கிடக்குறாங்க, அவனுங்க கிண்டல் பண்ணிருக்காங்க, அவனுங்க அப்படிலாம் சொன்னார். இப்போ வர்றதில்லை, சரியா. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து, இது பரிசுத்தாய் பெற்றுன்னு இருக்குல்ல, இது பெற்று இல்லை, தமிழ் பைபிள் தப்பா சொல்லுது, அது என்ன நான் காமிக்கிறேன், அது வருவோம் பின்னாடி. இப்போ இது மட்டும் புரிஞ்சுக்கோம், ருசி பார்த்து, அடுத்த வருஷம் கொடுப்பா, பரம ஈவை ருசி பார்க்கறது, அப்புறம் வேற எது ருசி பார்க்க, தேவனுடைய நல்வார்த்தையும் ருசி பார்க்க, தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்ப்பது, இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்ப்பது. ருசி பார்த்தவங்க யாராவது பைபிளில் காமிக்கிட்டுமா, கொஞ்சம் ருசி பார்த்தால. எக்ஸாம்பிளுக்கு ஏரோது, மார்க் 6ஆம் அதிகாரம் 20 வசனம் போட்டு வச்சுக்கல, மார்க் 6:20 ஏரோது யார் சொன்னது கேட்டு நடந்தான்னு போட்டுருக்கு தெரியுமா, யார் சொன்னது கேட்டு நடந்தான், யோவான் சாணன் சொன்னது கேட்டு நடந்தான்னு போட்டுருக்கு. யோவான் நீதியும் பரிசுத்தமும் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனை பண்ணி நேய காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான், சரியா. இதாங்க ருசி பார்க்கறது. ஆனால் ஃபுல்லாக மாறல, ஏரோது ஃபுல்லாக மாறல. இன்னொரு அதிகாரிகிட்ட பவுல் பேசுவாப்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கை 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க, 24. அவனும் வந்து அவன் ஒய்ஃபோட வந்து கேட்பான் இல்லையா, பவுல் எல்லாத்தையும் சொல்லுவார், இனி வரும் உலகத்தின் காரியத்தை நியாய தீர்ப்புலாம் சொல்லுவார், சரியா. டேஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், சரி அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போயிடுவான். எனக்கு பாருங்க, சில நாளைக்கு போய் ஃபெலிக்ஸ் யூதஸ்திரியாக தன் மனைவி துர்சில்லாவோடு கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அடுத்த வசனம் போடுங்க. சொல்ல கேட்டான், அவன் நீதியை இச்சை அடக்கத்தை இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமானது உன்னை அழைப்பேன் போயிட்டான். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓ அப்படின்ட்டான், சரி. ஆனால் கேட்டான், அங்கே தான் போட்டிருக்கு, கேட்டான், புரியுதா. அதுதான் இவங்க சபையில் வந்து என்ன பண்ணாங்க, கேட்டாங்க, ஆனால் ரட்சிக்கப்படலை. டேஸ்ட் பார்த்தாங்க, ஆனால் என்ன பண்ணல, ஏற்றுக்கலை, சரியா. சத்தியம் முக்கியமானது,
சத்தியத்தை அறிகிற அறிவு அவங்களுக்கு வந்துச்சு. அதுதான் ரட்சிப்பு இல்லை. சத்தியத்தை அறிகிற அறிவு வந்து எப்போ வரும்? கேட்கும் போது வரும். அதனால தான் பவுல் இப்போ ஸ்க்ரீனில் போடுவோம் 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுவார், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம். ரெண்டும் வேற வேற. அப்போது எப்படி சொல்லணும்? சீக்வன்ஸ் சொன்ன எப்படி சொல்லலாம்னா, எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ள இருக்கிறார். ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சால் தான் விடுதலை. சத்தியத்தை அறிகிறது அறிவு ஒன்று, விடுதலை இப்போ ரட்சிக்கப்படுறது ஒன்று. சத்தியத்தை அறிகிற அறிவோடு போயிட முடியுமானா போயிட முடியும், டேஸ்ட் பார்த்துட்டு போயிட முடியும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்சிட்டு இதானா நீங்கள் சொல்கிறது, இதானா நீங்கள் இயேசு பற்றி சொல்கிறது, சரியா? ஆனால் நான் விசுவாசிக்கலை, நான் விசுவாசிக்கலை. இயேசு தேவகுமாரன், அவர் கிறிஸ்து, அவர் எனக்காக பலியானார், நான் விசுவாசிக்கலை, நான் போகிறேன் அப்படின்னு போக முடியும். எத்தனை பேர் சுவிசேஷன் எவ்வளோ பேர் சொல்கிறோங்க, அதெல்லாம் பின்னாடி எவரே ஆக்கியம் கொண்டு வருவார், அதெல்லாம் கொண்டு வருவார். எவரே 4 அதிகாரம் 1 வருஷம் 2 வருஷம் கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம்? எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா? சுவிசேஷத்தை கேட்குறாங்களா இல்லையா? ஏங்க சுவிசேஷம் கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. புரியும்படி நம்ம சொல்கிறோமா? ஆமாம். புரியுதுன்னு சொல்கிறாங்களா? புரியுதுன்னே சொல்கிறாங்க. புரியுது அப்படின்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சிச்சு. நான் சரி வா போ, வரேன்னே சொல்லிப்பான். அவரும் வரேன்றாரு, இவனும் வரேன்னு சொல்லிப்பான். சரியா? அவரும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அப்படின்றார், இவனும் தான் வரேன்னுவான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி தான் போயினுக்குது. சரி, அப்போது இது ரெண்டு வேற. சத்தியத்தை அறிகிற அறிவையும் ரட்சிக்கப்படுவது. ஓகே, அதனால தான் எபிரேயர் 10:26 அவர் என்ன சொல்கிறார்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, அங்கே வாங்க, எபிரேயர் 10 வாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு அப்படின்றார். ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் அப்படின்னு இடத்த சொல்றாருல. இது பாவம் இந்த இடத்துல அவர் எதை குறிக்கிறார் தெரியுமா? கவனிங்க, கான்டெக்ஸ்டை பார்த்து எதை குறிக்கிறார் தெரியுமா? நீங்க முந்தின வசனம் பாருங்க. சபை கூடி வருதலை விட்டு 25 கொடுப்பான். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதுருங்க. அவன் சபை கூடி வருதலை விட்டுட்டான். ஏன் விட்டுட்டான்? உபத்திரமம், உபதேசம், வேற உபதேசத்தை கேட்டான், யூதர்களுடைய காரியத்தை கேட்டான். சரியா? அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கா அவனுக்குள்ள போல. எப்படி நான் சொன்னேன், ஒருத்தங்க ஒரு ரெட்ரீட் கேட்டு போனாங்களா, அது மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான்? இனிமே நான் சபைக்கு வரல அப்படின்ட்டான். இப்போ சபைக்கே வராதவன் இனிமேல் தொடர்ந்து சத்தியத்தை கேட்க முடியாது. ஆனா அவனுக்கு சத்தியத்தை அறிவு இருந்துச்சா? அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது புரிஞ்சிச்சா? ஆமா புரிஞ்சிச்சு. அவன் அதை அறிஞ்சானா? ஆமா அறிஞ்சான். ஆனா வரல, சபை கூடி வரல, விட்டுட்டான். இப்போ எபிரேயர் என்ன சொல்றாருன்னா, அதுவே பாவம்ன்றார். ஏன் அதை பாவம் சொல்றான்னு பின்னாடி சொல்றேன். அதே பாவம் இல்லை. எது பாவம்? நான் எனக்கு வந்து விசுவாசத்துக்கான ஒரு காரியம் இருக்குது. தேவன் அது விசுவாசத்துக்காக எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தான் ரட்சிக்கப்படுவேன். விசுவாசத்து பாவம் விட்டு மனம் திரும்பினா தான் ரட்சிக்கப்படுவேன். அந்த விசுவாசத்து பாவம் விட்டு மனம் திரும்புறதையே நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு நான் தள்ளணுங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசு விசுவாசித்து மனம் திரும்பினா ரட்சிப்பு அப்படிங்கிறதையே நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு தள்ளலாம். விசுவாசிக்க வேண்டும் என்பதையே நான் விசுவாசிக்க தள்ளனா, அதுவும் மனப்பூர்வமா சத்தியத்தை அறிஞ்சேன், எல்லாம் புரிஞ்சுதான் சொல்றேன், எனக்கு வேண்டாம். இல்ல, அவர் தேவகுமாரன் இல்ல, அவர் ரட்சகர் கிடையாது, இல்ல அவர் வந்து எனக்காக பலியாகல, அது பலியெல்லாம் இல்ல அவர் உயிர்த்தெல்லாம் எழுதல, சரியா, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு மனப்பூர்வமா நீ தள்ளலாம். நீ பாவம் செய்கிறதா இருந்தா அந்த பலியே தள்ளிடல. நீ உனக்காக செய்யப்பட்ட, உனக்கு நீ ரட்சிக்கப்படுறதுக்குன்னு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு, இயேசு விசுவாசிக்கிறது. அந்த பலியே நீ தள்ளிட்டீனா, அதையே வேணான்னு சொல்லிட்டீனா, சரியா? 26 சத்தியத்தை அறிகிற அறிவு மனப்பூர்வமா நீ வேணான்னு சொல்லிட்டீனா, பாவம் செய்யற ரிஜெக்ட் பண்ணினா, விசுவாசிக்காம தள்ளினா, செலுத்தத்தக்க, அடுத்த வருஷம் பாருங்க, செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி, முந்தின வருஷம் போடுவேன், வேறொரு பலி இனி இல்லை, அது ஒண்ணுதான். அதே நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு நீ தள்ளினா, சரியா, இன்னொரு வேற பலி இல்லை. ஏசு மறுபடியும் வந்து என்ன பண்ண மாட்டாரு, பலியாக மாட்டார். தேவனுக்கு இன்னொரு குமாரன் இல்லை உனக்காக அனுப்புறதுக்கு, சரியா? அதே நீ தள்ளினா வேறொரு பலி இனி இராமல் நீ என்ன மாறிடுற, விரோதியாக மாறிடுற, சரியா? எப்படி ஆயிடுற தெரியுமா? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சாங்களே. ஏன் அரைஞ்சாங்க அவங்க? ஏங்க இயேசு சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சாங்க? அவர் ஒரு அற்புத அடையாளம் செஞ்சு நிரூபிச்சு காமிச்சார் தானே, சரியா? நீர் தான் கிறிஸ்துவான்னு கேட்டப்போ சொன்னார், நீ சொல்லுறபடி தான். அது மட்டும் இல்லை, கேட்டுக்க, தானியேல் சொன்னான், ஒரு மனுஷகுமாரன் வானங்கள் மேல் வருவார், அது நான் தான்னாரு. அவன் வஸ்திரத்தை கழிச்சிக்கினா, அவ்வளோ அற்புதம் நடந்துச்சு. பிறவி குருடன் கண்கள் திறக்கப்பட்டது உண்மை. எவ்வளோ விசாரிச்சு பார்த்தானுங்க, திரும்பி கூட்டானுங்க, வாடா ரேக்குவா, எப்படி நடந்துச்சு, எப்படி? அவன் சொன்னான், என்னண்ணா நீங்கள் திரும்பி கேட்டுக்கிறீங்க, நீங்கள் அவர் சீஷராக போறீங்களா? ஓடா, நாங்கள் மோசேயின் சீஷர் அப்படின்னானுங்க. எவ்வளோ நாள் விசுவாசிக்கல. அப்போ ஏன் கொண்டு போய் ஒரு சிலுவையில் அரைஞ்சாங்க? தேவதூஷணம் பேசுகிறான் சொன்னாங்க. நான் மனுஷனா இருக்க தன்னை தேவன் என்று தேவனுக்கு நிகராய் சொல்லுகிறான் அப்படி சொன்னாங்க.
அவர் கிறிஸ்துன்னு அவங்க விசுவாசிக்கல, அவர் ரட்சகர் விசுவாசிக்கல, அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கல, அவர் ஏமாற்றுக்காரர், அக்கிரமக்காரர், அவர் வஞ்சகன், அவர் எத்தன், அப்படிதான் அவங்க நம்புறாங்க. அதனால கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாங்க. அதைத்தான் எபிரேயர் கொண்டு வர்றாரு. நீ தள்ளினா நீ அதான் செய்யற அப்படின்னாரு. நீ அதான் செய்யற. 29 பாருங்க. நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ அவன் என்ன செஞ்சானோ சரியா, அவன் சரீர பிரகாரமா செஞ்சான், அதான் நீ செய்யற. நீ அவரை வேணாம் அப்படின்னு தள்ளும் போது, ரட்சிக்கப்படாம ரட்சிப்புக்குள்ள வராம, நீ அந்த ரட்சிப்பினுடைய அந்த ப்ரொவிஷன், அந்த அந்த வழியே நீ விசுவாசிக்க மாட்டேன்னு தள்ளினா, நீ தேவன குமாரன் காலின் கீழே போட்டு மதிக்கிற. அதனால நீ யாரை அவமானப்படுத்துற தெரியுமா? தந்த குமாரனே தந்த தேவனை நீ அவமானப்படுத்துற. ஏன்னா நித்திய ஜீவன் அவர் அவளுக்குள்ள வச்சிருக்க, அதான் தேவன் கொடுக்குற சாட்சி. நீ தேவனே பொய் சாட்சி சொன்ன மாதிரி சொல்ற, தேவனையே நீ என்ன பண்ற? அவமானப்படுத்துற. அடுத்து சொல்றாரு, பரிசுத்தம் செய்த ரத்த உடன்படிக்கை ரத்தம் இருக்குல்ல, இது பரிசுத்தம் செய்தன்றது அர்த்தம் வேற, நான் காமிக்கிறேன் சரியா. அப்போ அந்த ரத்தத்தை, இயேசுவை நீ என்ன பண்ற? நிந்திக்கிற, இயேசுவை நீ தள்ளுற. பரிசுத்தாவியான கிருபை நாவி உனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார்ல, அதையும் நீ தள்ளுற. எல்லாத்தையும் தள்ளிட்டு நீ என்னவாயிடுறேன்னா, ஒடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவான் ஆயிடுற அப்படின்னார். சத்தியத்தை அறிகிற அறிவு, இதை தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுவார், கர்த்தர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அறிகிற அறிவினால் உலகத்தில் சுத்தங்கள் தப்பினவர்கள் மறுபடியும் அவையில் சிக்கிக்கொண்டே அவர்களால் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கலாம் கீழுள்ளதாக இருக்கும். நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு அதை விட்டு விலகுவதை பார்க்கலாம் சரியா. தங்களுக்கு ஒப்புவிக்கட்டு பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கணும். அது அறியாது இருந்தாலும், நான் ரட்சிக்கப்படாதாலும் சொல்ல, அறியாது இருந்தாலும் நலமா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அறிஞ்சே என்ன பண்ணுறான்? அறியாமல் செய்யணும் அடிகள் உண்டு, அறிஞ்சே செய்யணுனுக்கு அநேக அடிகள் உண்டு. அறிந்தே தள்ளுறான். இங்கேயும் தள்ளுறது பற்றி தான் பேசுகிறாரு பேதுரு. அறிந்தே தள்ளுறான். ஏன்னா இவன் பாவ காரியத்துக்குள்ள போகிறான். விசுவாசிக்காம போனாலே பாவ காரியத்தை தான் போவாங்க. இப்போ சபைக்கு வரவன் கொஞ்சம் தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுனே இருக்கிறவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாவங்களோட மனம் திரும்பி வந்துருந்தவன் இனிமேல் வரமாட்டான்னு போயிட்டான், அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சத்தியத்தை கேட்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அவன் போன பரிசுத்தமாக வாழ்வான். நம்ம இவன் கேட்டமே, சபையில் கேட்டமே, அப்படி தானே வாழணும்னு வாழ்வான்? இல்லையே. அவ்வளோதான். அதான் சொல்லப்பட்டிருக்கு. நாய் தான் கக்கினது தினமும் கழுவுப்பட்ட பட்டி சேற்றில் புறவும் சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்ததுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் ஒரே குரூப் தான் சரியா. எபிரேய ஆக்கியான் அதுதான் எபிரேய 10 கொண்டு வர்றார். ரட்சிக்கப்பட்டவங்கள இல்லை, ரட்சிப்பே வேணான்னு இந்த விசுவாசிக்க மாட்டேன் இயேசுவேன்னு சொல்லி தள்ளுறவன சரிங்களா. இப்போ அங்கே வந்துடுவோம் எபிரேய 2க்கு. எபிரேய 2ல் என்ன சொல்கிறா தெரியுமா? இவ்வளோ சொல்லிட்டு அதை நீ கவலைட்டு இருந்தா, ரட்சிப்பை கொடுத்து கவலைட்டு இருந்தால் வர தண்டனைக்கு எப்படி தப்பிச்சுக்குவேன்? உனக்கு பிரச்சனை என்ன? எபிரேய 2ல் வந்துருப்பா 5ஆம் வசனம். உனக்கு பிரச்சனை என்ன? ஏசு மனுஷனாக வந்தது தானே பிரச்சனை. சொல்கிறேன் கேளு. சங்கீதம் 8 எடுத்துக்க. அதில் என்ன சொல்லியிருக்கு? மனுஷனை நீ விசாரிக்கிறது, மனுஷகுமாரன் நீ இது பண்ணுறதுக்கு அவன் ஏமாத்திரம் சரியா. அவனை தேவதூதனை சிறியவராக்கினீர், மகிமையான கணத்தினால் அவனுக்கு முடி சூட்டினீர். இதெல்லாம் சங்கீதம் 8ல் சொல்லியிருக்கலடா. சொல்கிற சங்கீதம் 8ல் சொல்லியிருக்கடா. அது யாரை சொல்லியிருக்கு நினைக்கிறேன்? சரியா, இவரை தானே சொல்லியிருக்கு. இவர் தான் தேவதூதன் சிறியவராக வந்தார். 9ஆம் வசனம் பாருங்கள். எதுக்கு வந்தார் தெரியுமா? தேவதூதன் சற்று சிறியவரா? அவர் அப்படி வந்தனால நீ வேணாங்கிற. அவர் தேவதூதன் சற்று சிறியவராகப்பட்ட இயேசு ஏன் அப்படி வந்தார்னா, மரணத்தை ருசி பார்க்கறது மட்டும் இல்லை, மரணத்தை ருசி பார்க்கவும் மரணத்தை உத்தரித்து நிமித்தம். ருசி பார்த்துட்டு போல அவர் ஃபுல்லாக தன்னை ஒப்பு கொடுத்தார். மரணத்தை 9ஆம் வசனம் கொடுப்பான் இவர் 2:9. மரணத்தை உத்தரித்த நிமித்தம் சரியா. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதன் சரியாகப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்படி காணும். என்னங்க மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டதுன்னு சொல்றாரு. என்ன இது? எப்படி முடிசூட்டப்பட்டது? கவனிங்க, நமக்கு தெரியும் வசனம்லாம், அதனால் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இது எதோடைய இதுன்னு சொன்னால் மிரர் இமேஜ். எதோட மிரர் இமேஜ் அப்படின்னா, பவுல் அங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை சொல்கிற மிரர் இமேஜ். பிலிப்பியர் 2ல் பவுல் சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறாரு? அவரே மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தேவனுக்கு சமம் இருப்பது கொலையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக காணப்பட்டார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்பணிந்தவராகி, தேவனை கீழ்ப்பணிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆதலால் தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தையும் எல்லா முழங்காலுக்கு முடங்கும்படி எல்லா நாமங்களும் இயேசுவை கர்த்தர் அறிக்கை பெறும்படி அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். அதான் மகிமையான கனத்தால் முடி சூட்டப்பட்டது. இது 2 ஒன்று தான். அவர் அப்படி வந்தார் அடிமையா, அதனால் தேவன் உயர்த்தினார் சரியா. ஏன்னா தேவன் வச்சிருந்த வழி அது சரியா. அவர் ஏற்கனவே பூர்ணர் தான். 10ஆம் வசனம் போடுப்பா, 10ஆம் வசனம். அவர் ஏற்கனவே பூர்ணர் தான். ஆனால் ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்துகிறது தேவனுக்கு ஏற்றதா இருந்தது அப்படின்னு இருக்கு. எப்படின்னா அவர் பூர்ணமானவர் எப்படி தெரியும்? கவனிங்க, இயேசு பூர்ணமானவர் எப்படி தெரியும்? என்னிடத்துல பாவம் உண்டு உங்களுக்கு யார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்டார். ஓகே, 1. 2வது பூர்ணமானவர் எப்படி தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கு மரண பரியந்தம், அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை பூர்ணவன் காமிச்சார்.
நல்ல கல்ல கலப்பு தலை சொல்லுவோமா? அல்லேலூயா. மரணம். சரியா? இதுதான் எபிரேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்திலையும் எபிரேயாக்கியம் கொண்டு ஒரு 5ல் பாருங்க, 7ஆம் வசனமா பாருங்க, 7, 8 வசனமா பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? குமாரன் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எப்படி போடுறாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, குமாரன் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. சரியா? அடுத்து சொல்லுவாரு, தாம் பூரணரான பின்பு, நான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கு நித்திய நிச்சயம் அடைவதற்கு காரணராகி அப்படின்றார். அல்லேலூயா. பூரணரான. சரியா? புரியுதா? அதை தான் கொண்டு வர்றாரு. கவனிங்க. இப்போ 2ஆம் அதிகாரம் வந்துருங்க. அங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறா தெரியுமா? எபிரேயாக்கியன்னு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஏய் அவர் தேவதூதன் சற்று சிறிய ஒரு மனுஷனாக வந்தால் தானே அவர் ஏற்றுக்க மாட்டேற. அவர் ஏன் வந்தால் தெரியுமாடா? சரி, அதில் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். அவர் ஏன் வந்தார்? 16ன்னு நினைக்கிறேன். அவர் விழுந்து போன தேவதூதருக்கு அவர் கை கொடுக்கல. அப்படி தேவதூதர் கை கொடுத்தனா தேவதூதனாக வரணும். சரியா? அவர் ஆபிரகாம் சந்ததி தானே செய்தார், கை கொடுத்துருக்கிறார். சரியா? அப்போ ஆபிரகாம் சந்ததியை கை கொடுக்கணும்னு சொன்னால், உன்னை சகோதரன், இப்போ அந்த வசனம் கண்டுபிடிச்சு போடுப்பா, உன்னை சகோதரன் சொல்கிறதுக்கு அவர் வெட்கப்படலை. சரியா? 11ஆம் வசனமா பாருங்க, 2:11 பாருங்க. சகோதரன் சொல்றது வெட்கப்படலை. சரியா? சகோதரன், நாம சகோதரர் இருக்கோம் அவருக்கு அப்படின்னு சொல்ற. அடுத்த வருஷம் பாருங்க, நம்ம சகோதரர் இருக்கோம் சொல்றதுக்கு அவர் என்ன செய்யல? வெட்கப்படலை. சகோதரன் மட்டும் சொல்லலையா அவரு? பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தின் உடையவர்களா இருக்க பிள்ளைகள். அப்ப ஏன் தேவதூதன் சரியா வந்தா தெரியுமா? உன்னை சகோதரன் நினைச்சனால வந்தாரு, உனக்காக மரிக்கிறதுக்காக வந்தாரு. சரியா? நீ அவர் பிள்ளையா நினைச்சதுனால வந்தாரு, உன்னை பிள்ளையா பார்க்கறதுனால வந்தாரு. பிள்ளை, நீ மாம்ச ரத்தத்து உடையவரா இருக்குத, மரண பயத்தில் இருக்கிற நீ, உன்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னு சொன்னா, மரணத்துக்கு அதிகாரி பிசாசாரணும், மரணத்தினால தான் நிச்சயம் அழிக்கணும். ஆவியா இருக்கிற தேவன் மரணம் அடைய முடியாது, மாம்சத்தில் வந்தால் தான் மரணம் அடைய முடியும். அதனால நீ பிள்ளை உன்னை மீட்கிறதுக்கு, மரண பயத்திலிருந்து உன்னை ஜீவகாலமெல்லாம் உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவரும் மாம்ச ரத்தத்தினுடையவரா வந்து, அவரும் அந்த மரணத்துக்கு அதிகாரி பிசாச மரணத்தினாலே அழிச்சு என்ன பண்ணாரு? உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவாரு, இப்படி வந்ததை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்க. ஏன்னா விழுந்து போன தேவதூதர் கை கொடுக்கடா. ஆபிரகாம் சந்ததி தானே கை கொடுத்தாரு. அவர் அப்படி மனுஷனா வந்தனால இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாடா? நம்ம படுற பாடெல்லாம் என்னன்னு அவருக்கு தெரியும்டா. அல்லேலூயா. கேட்பான் தெரியுமா? சில பேர் லீடர் ஆகணும் கேட்பாங்க. ஏழை எளிய மக்களுக்கு லீடர் ஆகணும் அப்படின்னா அவன் கேட்பான், ஏழை எளிமை கேட்பான். என்னைக்காவது அவன் ஒரு நாளாவது அவன் சாப்பிடாம இருந்திருக்கானா? பசியில் இருந்திருக்கானா? பசினா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு வருமானம் என்னன்னு தெரியுமா? வருமானம் தெரியுமா அப்படின்னு கேட்பான் தெரியுமா? அப்போதான் எங்களை புரிஞ்சுக்க முடியணும்ல. அதான் அங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கா? அப்படி கேட்க முடியாது. இயேசுவை பார்த்து அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மை போல அவர் மனுஷனா வந்து அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே, சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. இதுதான் 2 அதிகாரத்தில் தேவதூதன் காரியங்கள் சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் அவங்க ரொம்ப பெருசா பேசுறவங்க யாருன்னா மோசே. சரியா? அவர் சொல்றாரு எபிரேயாக்கியன், மோசே உண்மையில் வந்தான்ப்பா. வீட்டில் எங்கே உண்மையில் வந்தான் அங்கேயும் எழுதியிருக்குது. சரியா? எண்ணாகமத்தில் எழுதியிருக்குது. உண்மைதான். சரி, ஆனால் இந்த கிறிஸ்து வந்து அவனிலும் மேற்பட்டவர். அல்லேலூயா. அவன் வீடு, இவர் வீட்டை உண்டு பண்ணினவர். இப்போ அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. 5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். பாருங்க, பற்றி கொண்டு இருக்கணும், முடிவு பரியந்தம், இந்த மாதிரி வார்த்தை தான் பேசுவார். சரியா? இப்போ கவனிங்க, அடுத்த வாரத்துல அப்பதான் நம்ம ஒரு வீடா இருப்போம். சரியா? இப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக, என்ன அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி சகோதரரே, பங்கு தான், பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, பங்கு. எப்போ நம்ம அவருக்கு உண்மையில ஒரு பங்கா இருப்போம்? 14ஆம் வசனம் வாசிங்க. 14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய். அழைப்பு வருது உனக்கு, ராஜா வீட்டில் கல்யாணம்ட்டு, நீ வந்தீனா பங்குள்ளவனா இருப்ப. சரியா? அந்த பரம அழைப்புக்கு பங்கு வருது உனக்கு, பங்கு பெறும்படியாக உனக்கு அழைப்பு வருது. பரம அழைப்பை பெற்றிருக்கிற. ஆனால் நீ வரலன்னு நினச்சிக்க. எப்படி? முடிவு பறிந்து என்ன பண்ணோம்? பாராயணத்தை விதைக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கக்கூடாது. முடிவு பறிந்து என்ன பண்ணோம்? நீ பற்றி கொண்டு இருக்கணும் சொல்றாரா? இப்போ நல்லா கவனிக்க, முக்கியமானது 7ஆம் வசனத்திலிருந்து நீ பார்த்தீங்க, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்று பரிசுத்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாக. நான் சொன்னல, கேட்கறது விலகிறது இதான் பேசுவார். இன்று பரிசுத்தருடைய சத்தத்தை நீங்க கேட்டா சரியா அப்படின்றார். சோதனை நாளில் நடந்தது போல. 8ஆம் வசனம் பாருங்க, சோதனை வனாந்தரத்தில் சோதனை நாள் அப்படின்றார். ஒரு நாள் சொல்றாரு சோதனை நாள். அது எந்த நாள் தெரியுமா? கவனி, முக்கியமானது எந்த நாள் தெரியுமா? என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில். சரியா? அவங்க 13ல் 12 பேர் போய் உழவு பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி சொல்லுவாங்க? 10 பேர் துர்செய்தி கொடுப்பாங்க, நம்மளால சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? 2 பேர் ஜோஷுவாங்க காலேஜ் தானே பண்ணுவாங்க, சுதந்திரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் சோதனை நாள். கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால தான் எப்படி ரொம்ப சொல்லுவார் இந்த அதிகாரத்தில். சொல்றேன்னா அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. பரிசுத்தாவி சொன்னதை அவங்க என்ன பண்ணல,
அவங்க கேட்டு ஆனால் விலகிட்டாங்க. சரியா, விசுவாசிக்கல தேவனை. என்ன சொல்லிட்டாங்க, நம்ம எகிப்துக்கு திரும்பி போயிடுவோம் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன 14 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எகிப்துக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டாங்க. சரியா, நம்ம போய் சுதந்திரிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க கானான் தேசத்தை. கவனிங்க, இதுவரையிலும் தேவன் அவங்க பாவங்களை மன்னிச்சு வந்தாரா? நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. இதுவரையிலும் அவங்க பாவமே செய்யலையா? பாவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் மன்னிச்சுட்டே வந்தார். அப்படி பாவ மன்னிப்புக்கு தான் தேவனே என்ன பண்ணார், பலிகள் காரியங்களை கொடுத்தாரு. இதுக்கு இந்த பாவத்துக்கு இந்த பலி செலுத்து, இந்த பாவத்து பலி செலுத்துன்னு சொன்னார். சரியா, ஆனால் இந்த இடத்துல வரும்போது, இந்த சோதனையால் அவர் விசுவாசிக்கலை அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொன்னார், டோட்டலாக தேசமாக நான் மோசே சொன்னல ஜெபம் பண்ணல, தேசமாக நான் மன்னிச்சிடுறேன், அவங்க சந்ததி உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் என்னங்க 14 வாசிப்பாரு, நான் மன்னித்தேன்னு யாரை மன்னிக்கிறார்? தேசத்தை மன்னிச்சிடாரு. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனிப்பட்ட நபரையும் நான் மன்னிக்க மாட்டேன்ட்டுவார். ஜோஷுவா காலை மட்டும் தான் உள்ளே போவோம், இவன் எவனும் உள்ளே போக மாட்டேன்னார். ஏன் பாவத்தை அந்த காரியத்தை மன்னிக்க மாட்டுறாரு? ஏன் மன்னிக்க மாட்டாரு? நான் கவனிக்க முக்கியமானது நான் சொல்கிறது. இப்போ பாவங்களுக்காக சரியா தேவனோடு கூட பாவத்துக்காக மனசாப்பட்டு மனம் வருந்தி ஒரு மிருகம் பலியாகும் போது ஐயோ எனக்காக அது பலியாகுதேன்னு சொல்லி மனசாப்பட்டு மனம் வருந்தி மனம் திரும்பி தேவனோடு என்ன செய்யலாம், ஒப்புரவாகலாம். அதுக்கான வழியை தேவனே தான் ஏற்படுத்தியிருக்கிறார். சரியா, அதுக்கான வழியை தேவனே ஏற்படுத்தியிருக்கார். இப்போ நான் அப்படி சொல்கிறேன், அதையே ஒருத்தன் நான் விசுவாசிக்கலை, பலிகள் மூலமாக தேவனோட போய் கட்டி சேர முடியும்னு நான் விசுவாசிக்கலை, என் பாவம் மன்னிக்கப்படும் நான் விசுவாசிக்கலை, அதே நான் நம்பலை, அதே நான் விசுவாசிக்கலை, அதுவே நான் நம்பலை அப்படின்னு அதை தள்ளினானா அவனுக்கு என்ன பலி இருக்குது? அவிசுவாசத்துனே இல்லை, பலி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்திற்காக மரித்தார். 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. சர்வலோகத்துக்காக தான் மரிச்சார். ஆனா நிச்சயமா கவனிங்க, நிச்சயமா என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் தான் நித்திய ஜீவனை பெறுகிறான். நல்ல கருத்து சொல்லுவோமா? இயேசு மக்களுடைய அவிசுவாசத்துக்காக மரிக்கல, இயேசு மக்களுடைய அவிசுவாசத்துக்காக மரிச்சார். அப்படின்னா எல்லாரும் பரலோகம் வந்துடணும். புரியுதா? எல்லாரும் பரலோகம் வந்துடணும். அப்போ இயேசு அவர் பலியானார் அப்படிங்கிற அந்த சுவிசேஷம், அதையே வேண்டாம் அப்படின்னு தள்ளுறவனுக்கு வேற சுவிசேஷமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. இவங்களை அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. சரியா, அவங்க பாவம் செஞ்சாங்க, கீழ்ப்படியாம போனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரே சம்பவத்தை தான் சொல்றாரு. என்ன சம்பவம்? அது என்ன 14 சொல்றாரு, என்ன சொல்றாரு? அது வரையில பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னிச்சு சொன்னாரு. ஆனா இதை அவர் மன்னிக்கல, இந்த பாவத்தை, இந்த கீழ்ப்படியாமைய மன்னிக்கல. எந்த கீழ்ப்படியாம, எந்த பாவம் அப்படின்னா அவிசுவாசம். நம்ம சுதந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. அதனால தான் நீங்க என்னாங்க 14:34 பார்த்தீங்கன்னா, என்னாங்க 14:34 என் உடன்படிக்கைக்கே மாறுதல் விதைச்சுன்னு சொல்லுவார் ஆண்டவர். என் உடன்படிக்கைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாறுதல் உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லுவார். அப்போ இங்கே எபிரேயர்ல நீங்க 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தை டக்குன்னு நம்ம பார்ப்போம், என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கேன்னு. 10ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று. என்ன இருதயம்? வழி போகிற இருதயம், இந்த பாறை நிலம். சரியா, வழிக்கு போயிட. ஓகே, அடுத்து 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். என்ன இருதயம்? என்ன பொல்லாத இருதயம்? அவிசுவாசம், விலகுவது, தேவனை விட்டு விலகி போறது அவிசுவாச பொல்லாத இருதயம். சரியா, சொல்றாரு. அடுத்து பாருங்க 13 பாவத்து வஞ்சனையால கடினப்பட்டு போகாதீங்கன்றாரு. 14 ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விட்டுறாதீங்கன்றாரு. 15 மறுபடியும் கொண்டாடுறாரு. அன்னைக்கு நடந்த மாதிரி கோபம் முடுதலை, அந்த அன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணாதீங்க, பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிறார். சரியா, அவருடைய சத்தத்தை கேட்பால் கோபம் முடுதல் நடந்தது போல உங்கள் இறுதியில கடினப்பட்டுதாதுங்கன்னு சொல்லி இருக்கிறது. கேட்டவர்கள் 16 பாருங்க, கேட்டவர்கள் கேட்கறது விலகிறது, கேட்கறது விலகிறது சொல்றாரு. கேட்டவர்களில் கோபமுட்டினவர்கள் யாரு கோபமுட்டினவங்க? 17 சொல்றாரு பாவம் செய்யாதவங்க தானே. 18 சொல்றாரு கீழ்ப்படியாதவங்க தானே அப்படின்றாரு. இந்த பாவம் செஞ்சாங்க கீழ்ப்படியாதவங்களாம் எல்லாத்தையும் ஒரே காரியம் சொல்றாரு. என்ன பாவம், என்ன கீழ்ப்படியாது? அதை வாசிங்க, 19 வாசிங்க. 19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால அவங்க போல? அவிசுவாசத்தினால போல. புரியுதா உங்களுக்கு? புரிய நினைக்க தேவன் எல்லாவற்றையும் மன்னிச்சு வந்தார். கண்ணுக்குட்டி செஞ்சப்போ 3000 பேர் செத்தான், ஆனாலும் அவங்களை நடத்தி தான் வந்தார் மன்னிச்சு. சரியா, முறுமுறுப்பு, எவ்வளோ முறுமுறுப்பு. மண்ணா போயிட்டு கிடைக்காத ஓய்வு நாளெல்லாம் போகிறான், கீழ்ப்படியாமல் தான் இருந்தான், என்னமோ பண்ணுதானுங்க. சரியா, அவர் எல்லாத்தையும் தயவாக மன்னிச்சுட்டே தான் வந்தார், மன்னிச்சுட்டே வந்தார். ஆனால் எங்கே ஃபைனல் இதாகிடுச்சுன்னா உள்ளே போக மாட்டான்னு சொல்லிட்டாருன்னா, எப்போ அவன் சொல்ற இவ்வளோ பார்த்துட்டு என்னை நீங்கள் அவர் கேட்பார், எது வரையில் என்னை விசுவாசியாமல் இருப்பாங்க? என்ன 14 கேட்பார், எது வரையில் என்னை விசுவாசிக்காமல் இருப்பாங்க? இது சொல்லிட்டான்ல இப்படி, அதனால் அவன் போக மாட்டான் அப்படின்ட்டுவார்.
அவிசுவாசத்தினால் அவர்கள் பிரவேசிக்கூடாமல் இருக்கு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்றாரு? 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்க என்ன சொல்றாரு? 4 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் டக்குன்னு. ஆனபடியினாலே ஆ அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க ஆ உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக நான் சொன்னேன்ல, பாறை காணப்படாதபடி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போறவர்கள், அது வார்த்தை வரும். கேட்டுட்டு பின்வாங்கி போகாத அப்படின்றார். கேட்டுட்டு பின்வாங்கி போகாத. ஏன்னா அவன் விசுவாசம் இல்லாம கேட்டா அவனுக்கு பிரயோஜனப்படல. கேட்டான், ஆனா விசுவாசத்தை தொடர்ந்து இல்லை. அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. ஏனெனில் ஆ. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆ கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் இல்லாம கேட்டான்பா, புரியுதா? விசுவாசம் இல்லாம கேட்டான், அதனால அவனுக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படல. பாறை இனத்தில் விதைக்கப்பட்டவன் கொஞ்ச நேரம் இருந்தான். ஆரம்பத்தில் கொண்டான், ஆரம்பத்தில் நம்பிக்கை இருந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு, ரட்சிக்கப்படலை, போயிட்டான். சரியா? போயிட்டான். அவங்கள தான் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு, நீ அப்படி போனீன்னா போச்சு, உனக்கு வேற இல்லை, அவ்வளோதான். சரியா? ஏன் இல்லை? கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கல அப்படின்னா, சரியா, இயேசுவை விசுவாசித்தா ரட்சிப்பு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. புரியுதா? அதுதான் எபிரேய ஆக்கினை கொண்டு வர்றாரு எல்லா இடத்துலையும். ஆக்கினைன்னு அதை தான் சொல்றாரு. நீ விசுவாசிக்காம போயிட்டீன்னா, ரட்சிக்கப்படாமல் போயிட்டீன்னா, கேட்டு மட்டும் நீ போயிட்டீன்னா உனக்கு என்னதான்? நிச்சயமா ஆக்கினை தான், நிச்சயமா. ஏன்னா நீ எதை ரிஜெக்ட் பண்ணிட்ட? நீ அதுக்கப்புறம் போய் பாவம் பண்ணிட்டு இருக்க, அந்த பாவத்துக்கு உண்டு. மெயினாக என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்ட? தேவனை ஒரே பேரோட குமாரன் மேலே விசுவாசமாக இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதையே நீ தள்ளிட்ட. அதையே தள்ளிட்டனா உனக்கு ஒரு வழியே இல்லை, ஆக்கினை தான், வேற உனக்கு ப்ரொவிஷனே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சது உன் கதை. அப்படி தான் எபிரேயன்னு சொல்லு. நீ ரட்சிக்கப்படாமல் போனீன்னா. சரியா? அவங்க யோசுவா பெருசாக சொல்லுவாங்க, என்னது? யோசுவா தான் நம்மளை இளைப்பாறுதல் கானான் தேசத்தில் கொண்டு போய் நிறுத்தினான்னு சொல்லுவாங்க. எபிரேய 4:9 பாருங்க, அவர் சொல்லுவார், யோசுவாவில் இயேசு பெரியவரா, அந்த இளைப்பாறுதலோட இளைப்பாறுதல் இனி வரப்போகுது பாருங்க. இளைப்பாறுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுக்காரும் இனி வருகிறதா இருக்கிறது. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாரு. கீழ்ப்படியாமல் போயிடாத, விசுவாசிக்காமல் போயிட. அடுத்த வருஷம் பாருங்க, கீழ்ப்படியாமல் இஸ்ரேல் மக்கள் போனா பாரு, சத்தத்தை கேட்டு எல்லாம் வந்தான். எது வரைக்கும் வந்தான்? கவனிங்க, எது வரைக்கும் வந்தான்? எது வரைக்கும் வந்தாங்க? கானான் தேசம் கிட்ட வரைக்கும் வந்தாங்க, ஆனால் உள்ள போல போயிட்டான். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி நீ போயிடாத, கேட்டுட்டு போயிடாத. சரி, ரட்சிக்கப்படணும், கீழ்ப்படியாமல் எல்லாம் விழுந்து போகாத. அப்படி இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்குதுன்னு செய்ய ஜாக்கிரதையாரு. பைபிள் வசனம் அடுத்து 12 வசனம் 13 வசனம் பாருங்க. பைபிள் வசனம் கிளியராக இருக்குது. அது கரெக்டாக உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய ஊனையும் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடும். பைபிள் வசனம் குழப்பமா இல்லை, தெளிவாக இருக்குது உனக்கு நீ கேட்ட வசனம். ஆனால் நீ முடிவு எடுக்கலன்னு வச்சுக்க, நீ விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதயத்தில் முடிவு எடுத்தேன்னு சொன்னால் அதுவும் அவருக்கு மறைவா இல்லை. அவருக்கு மறைவா ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் மறைவா ஒன்றும் இல்லை, அதுவும் அவருக்கு தெரியும். சரியா? நீ மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் சொல்லுவார், நீ மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் போட்டு பார்ப்பதனால. சரியா? உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா, வானங்கள் வழியாக மேலே போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி உதவி செய்வார் அப்படின்னா, உன் பலவீனங்களுக்கு கொடுத்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் இல்லை, பரிதபிக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தைரியமா வா, போயிடாத, வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிடாத, ரட்சிக்கப்படாம போயிடாத. சத்தியத்தை மட்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை மட்டும் அடைஞ்சிட்டு போயிடாத, ரட்சிக்கப்படாம போயிடாத. உள்ளவா பிடிச்சாரு அப்படி கொண்டாடுறார். உனக்கு உபத்திரமா, வெளியில உபத்திரமா, உள்ள வர்றதுனால, சபைக்கு வரனால உபத்திரமா, நிந்தையா, போராட்டமா, அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் உனக்கு கிருபை தருவாரு, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய உதவி செய்வார், உன்னை விட்டுற மாட்டாரு. நீ உள்ள வந்துரு, ரட்சிக்கப்படாம போயிடாத. விதைகளே போயிடாத. சரியா? கலைகளே மனம் திரும்பு, விதைகளே போயிடாத. அதான் மெசேஜ். சரியா? புரியுதா? அப்போ இதுதாங்க எபிரேய ஆக்கியன் கொண்டு வர்றாரு. 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆரோன் அவங்க பெருசாக சொல்லுவாங்க. இது சொல்றாரு, ஆரோன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தான். சரியா? ஆரோனில் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஏன் இயேசு பெரியவர் சொல்றாருன்னா, ஆரோன் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியா வந்தான்பா, இவர் மெல்கிசேதேக்கு முறைப்படி ஆசாரியா வந்தாருப்பா. அல்லேலூயா. அது வசனத்தை பார்த்து போடுப்பா. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. மெல்கிசேதேக்கு முறைப்படி இவர் ஆசாரியர். சரியா? சொல்லிட்டு சொல்லுவார், இது மெல்கிசேதேக்கு யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வச்சுக்க, இப்போ சமயம் பத்தாது, எனக்கும் பத்தாது. சரியா? உங்களை நான் சொல்ல, எபிரேய நிறுத்த அந்த அவங்களுக்கு சொல்லுவார். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். நீங்கள் கேள்வியில் டக்கு அடுத்த வருஷம் போகிறப்பா, கேள்வியில் மெல்கிசேதேக்கு முறையின் படிப்பதான் ஆசாரியர். ஓகே, கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் நீங்கள். சரியா? நீ நல்லா உட்காந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, உனக்கு இது இல்லை. சரியா? கேள்வியில் எப்படி இருக்கீங்க? மந்தம் பாருங்க. கேள்வியில் மந்தம் உணர்வில் இருக்கனால என்ன பண்ண, அதை பற்றி விஸ்தாரமாக நான் பேச மாட்டேன் அப்படின்வார். ஏன்னா காலத்தை பார்த்தா நீ என்னவா இருக்கணும்,
வந்து கேட்டுனே இருக்கிற, நீனா இருக்கணும். போதகராக இருக்க வேண்டிய ஆள் நீ, ரட்சிக்கப்பட்டு போதகராக இருக்க வேண்டிய ஆள். ஆனால் இன்னும் பாலையே குடிச்சுன்னுக்கிறேன், இன்னும் பாலையே சாப்பிட்டுனுக்கிறேன். ஆரம்ப டீச்சிங்கிலேயே இருக்கிறேன். என்ன ஆரம்ப டீச்சிங்? 6ஆம் அதிகாரம் வந்துருங்க. என்ன ஆரம்ப டீச்சிங் சொல்லுவார்? ஆரம்ப டீச்சிங் என்ன? ஏசு கிறிஸ்து விசுவாசத்து மணந்துடும். அந்த 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 இதை அதை விட்டு நீ என்ன பண்ணுகிறன்னா, என்னென்ன ஆரம்ப இது போட்டுனுக்கிற ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நிறைய ஸ்தானங்கள் இருந்துச்சு. உள்ளே பலி செலுத்த போகும்போது என்ன பண்ணோம்? கை கால் கழுவிட்டு தான் போனோம். கைகளை வைக்குதல் அப்படின்னு என்னது? இந்த மிருகத்து மேலே என்ன செய்யணுங்க? கைகளை வைக்கணும் யூதர்கள். சரியா? எல்லாம் யூதர்களுடைய காரியம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நிழலா இருக்கிறது அப்படின்னு தான் டீச்சிங். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க. அதே டீச்சிங்லேயே இருக்கிற அங்கேயே நின்னா வாசல் இருந்து அப்படியே போயிடுவேன். பூரணராகும்படி என்ன பண்ணு? உள்ளவா. சரி, தேவன் சுத்தமான பூரணராக உள்ளவா, பூரணராகும்படி உள்ளவா. அங்கேயே நிற்காத, வாசல்லே நின்று போகிற மாதிரி போகாத, உள்ளவா, நல்லா உள்ளவா அப்படின்றார். சரியா? அதான் சொல்கிறாரு, நீ வந்து டேஸ்ட் பார்த்துட்டு, அடுத்த வார்ப்பா 4ஆம் வசனம். சரியா? நீ டேஸ்ட் பார்த்துட்டு பரிசுத்தாய் பெற்றுன்னு தான் காமிக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை நான் 6ஆம் வசனம். மறுதளித்து போனவர்கள் பாருங்க, மறுதளித்து போனவர்கள். சரியா? கவனி, மறுதளித்து போனவர்கள். எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிப்பார். கர்மத்தில் சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? எந்த பாவமானாலும் சரியா, எந்த பாவமானாலும் இயேசுவோட போய் நம்ம தேவனிடத்தை அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவம் எவனுக்கும் ரட்சிக்கப்படாத யார் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் தேவன் ரட்சிப்பார். அவன் உள்ள வந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீ பெரிய பாவி, நீ ரட்சிக்கப்படும் அப்படியே சொல்லுவார், அவனை ரட்சிப்பார். சரியா? ஆனால் எதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, அவர் ரட்சகர், இயேசு ரட்சகர், எனக்காய் பலியானார், எனக்காக அவர் சிலுவை ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தார், என் பாவ கடன் அவர் அடைத்தார், தேவன் தன் குமாரனே எனக்காய் கொடுத்து என்னை அன்பு கொண்டிருக்கிறார், இதை பரிசுத்தாவி எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார், இதுதான் சத்தியம், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்காம நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு தள்ளுறான் பாருங்க, அவிசுவாசம். அதை அவர் என்ன பண்ண மாட்டார். அதை எப்படிங்க மன்னிக்க முடியும்? அவிசுவாசம் எப்படி மன்னிக்க முடியும்? சரியா? அவரே வேணான்னு சொல்றான், அவர் செஞ்சதே வேணாங்கிறான், அவர் பண்ணதே வேணாங்கிறான். சரியா? அவரே போய் சொன்ன மாதிரி, போய் சாட்சி சொன்ன மாதிரி சொல்ல, தேவன் தன் குமாரனை கொடுத்து போய் சாட்சி கொடுத்துறாருன்னா தள்ளுறான் அப்படின்னா அது எப்படி மன்னிக்க முடியும்? அதனால தான் என்ன சொல்றாருன்னா, மறுதளித்து போனவர்கள். சரியா? கவனி, மறுதளித்து போனவங்க, அவன் இயேசு நம்பாம தானே சிலுவையில் அடைஞ்சான், தேவகுமாரன் நம்பாம தானே சிலுவையில் அடைஞ்சான். நீ அதை தானே செய்யறன்ற, இனிமே அவ்வளோ சிலுவையில் அடைய முடியாது. ஆனால் நீ இப்படி மறுதளிச்சுட்டு ரட்சிக்கப்படாமல் நீ போகிறனால, விசுவாசத்தை ரட்சிக்கப்படாமல் நீ போகிறனால அவரை நீயே சிலுவையில் அடைஞ்சு அவமானப்படுத்துற. அங்கே சொன்னார் காலின் கீழே போட்டு மிதிக்கிற, நீயே அவமானப்படுத்துற. அங்கே நல்ல அந்த வார்த்தை கவனிங்க, அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ல. எதுக்கு ஏதுவா? கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பிட்டே வந்தான். சபைக்கு வர வர சத்தியத்தை கேட்க என்ன பண்ணான்? கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பினே வந்தான் பாருங்க. திடீர்னு விட்டுட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ண? திடீர்னு போயிட்டான், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறார் அவரு? நீ ரட்சிக்கப்படுற மாதிரி வந்து போயிட்ட, மறுபடியும் அவனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவனை புதுப்பிக்கிறது ஏன் கூடாத காரியம் சொல்றாரு? மறுபடியும் நீ அவனுக்கு என்ன சொல்லுவ? சுவிசேஷம் என்ன சொல்லுவ? அவன் என்ன சொல்லுவான்? புரியுதா? மறுபடியும் சுவிசேஷம் அவனுக்கு என்ன சொல்லுவ? அவன் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே, தெரிஞ்சுதான்டா சொல்றேன் வேண்டான்னு, நீ ஏன்னா திரும்பி திரும்பி என்ன சொல்லுங்கிற அப்படின்வான். புரியுதா? டேய், நீ சொல்றதுலாம் எனக்கு தெரியும், ஏசு தேவகுமாரன் சொல்லுவ, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பலியானார், ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீட்டில் இருந்தார் நீ சொல்லுவ, அவர் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார்னு சொல்லுவ. சரியா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நீ சொல்லுவ, பாவத்தை நான் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லுவ, ஏசு எனக்கு அற்புதம் செய்தா நீ சொல்லுவ. இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, தெரிஞ்சுதானே சொல்றேன். சரியா? அவர் தேவகுமாரன் கிடையாதுடா, நீ வந்து நீ பொய்யா நம்பிக்கிட்டு இருக்கடா, நீ ஏமாந்து போயிருக்கடா, போடா, நீ ஏமாந்தவன் நான் ஏமாற மாட்டேனா அப்படின்னு தள்ளுறான்னு வைங்க. அவனை புதுப்பிக்கிறது ஏன்? அவனுக்கு என்ன சொல்லுவேன்? நீ மறுபடியும் என்ன சொல்லுவேன்? சரி, நான் வேற ஒன்று சொல்றேன் கேள்வி, நான் சொல்லுவேன் வேற இல்லை. அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனால அடுத்த 2 வருஷத்துல நிலத்தை வச்சு பேசுவார். மழை, பைபிள் வசனம் வந்து மழை மாதிரி, தண்ணி மாதிரி, ஏசாயா எல்லாரும் வருது. சரியா? மழை வசனம் தண்ணி மாதிரி. அதை ரிசீவ் பண்ணுற நிலம் வந்து, அதை ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற பலன் என்ன பலன்? நீங்கள் சொல்லுங்கள். பலன் என்னங்க? ரட்சிப்பு. ஓகே, அதுக்கேற்ற பலனை கொடுத்தா அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும், நல்ல எண்ணத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஓகே, ஆனால் அப்படி கொடுக்காம அடுத்த வசனம் பாருங்க, அப்படி நீ எல்லாம் ரிசீவ் பண்ணுற, மழை உனக்கு வருது, வசனம்லாம் கேட்குற, எல்லாம் பண்ணுற, எல்லாம் பண்ண, ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்ட வேணாடா அப்படின்னா நீ என்ன வேணுங்க? முள்ளு கொண்டாடுற, ரிசல்ட் முள்ளு கொண்டாடுற, பலன் கொடுக்கல, நீ சுட்டரிக்கப்படி தான் உன் முடிவு, சுட்டரிக்கப்படி தான் உன் முடிவுன்றார். சரியா? அடுத்த வருஷம் சொல்லுவார், இப்படி நாங்கள் சொன்னாலும் ரட்சிப்புக்குள்ள வர நாட்களில் நீ கிரியை, ரட்சிப்புக்குள்ள வர நாட்களில் நீ கிரியை செஞ்சிய, ஆரம்ப நாட்களில் இதுதான் சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, நான் இருக்கா பாரு எனக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, அது மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களில். அப்போ என்னவெல்லாம் சேர்த்துக்கு ரெடியாக இருந்தல்ல. அப்போ ஆஸ்தியோட கொள்ளையிடத்துக்கு 10ஆம் அதிகாரம் சொல்லுவார், நீ ஆஸ்தியோட கொள்ளையிடத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தா, அந்த மாதிரிலாம் இருந்தல்ல. பரிசுத்தவான்கள் ஊழியெல்லாம் செஞ்சில்ல,
அதெல்லாம் செஞ்சில்ல. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ரட்சிப்பு கூட அக்கம்பெனி பண்றது, கூட வர்றது, அதெல்லாம் நீ செஞ்சில. அதெல்லாம் தேவன் மறந்துருக்கு. அவர் எப்படிப்பட்டவர் இல்லை, அநீதி உள்ள அல்ல. ஆனா நீ என்ன பண்ணும், அடுத்து சொல்ல அசதியா இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தமான காரியத்தை செய்யணும், நீ பெறணும். ஆபிரகாம் பாரு, அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை 14 பாருங்க, பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நீயும் நல்லெண்ணத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். நீயும் பொறுமையோடு காத்திருந்து ரட்சிக்கப்படணும். ஏன்னா தேவன் பொய் சொல்லுவார்கள் இல்லை, வாக்கு தத்தத்தினாலையும் ஆணையினாலையும் அவர் நமக்கு என்ன உறுதியாக்கி இருக்கிறாரு. சரியா? ஆமா, ஆணையில தான் முடிவு. அவர் ஆணையே பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், அங்கே இருக்கும் பாருங்க, அந்த 6ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கோம். எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் சொல்லியிருக்கிறாரு. 10வது குறைக்கு உள்ள பிரதான ஆசிரியர் போயிருக்கிறாரு. அவர் உள்ள மெல்கிசேதேக்கு முன்னாடி உள்ள போய் அவர் இருக்கிறாரு. அவர் ஆத்தும நங்கு, நமக்கு நம்பிக்கையின் ஆத்தும நங்கூரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ பரிசுத்தாவி பெற்றும் அப்படின்னு இருக்குல்ல, பரிசுத்தாவி பெற்றும் சரி, அந்த காரியத்தை அதை சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 2 காரியத்தை மட்டும் நான் காமிச்சு முடிச்சிடறேன் தான். பரிசுத்தாவி பெற்றும் இருக்குது, நான் சொன்னேன் தமிழ் பைபிளில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து, இங்கிலீஷ் பைபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம், பார்த்து பிடிச்சிடுவோம். For the case of those who have once been enlightened and tasted the heavenly gift and been made, நல்ல கவனி வார்த்தையை, partakers of the Holy Spirit. சரியா? என்ன வார்த்தை? partakers. கவனிங்க இந்த வார்த்தை, partakers. சரிங்களா? partakers. பார்ட்டேக்கர்னா என்ன தெரியுமா? பார்ட்டேக்கர் அப்படின்னா பெற்று இல்லை, பங்கு பெறுறவங்கன்னு அர்த்தம். பார்ட்டேக்கிங், பங்கு பெறுறவங்கன்னு அர்த்தம். இதே வார்த்தையை பயன்படுத்தின ஒன்று இடத்தை காமிக்கிறேன், அப்போ நமக்கு அது ஒரு அர்த்தம் என்ன செய்யும், புரியும். சரியா? பங்கு பெறுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பங்கு பெறுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு மேலே வேறு எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அப்போ தான் நமக்கு புரியும் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை பார்த்த மாதிரி. ஓகே, இங்கே பாருங்க, மெட்டகாஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஓகே, மெட்டகாஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கால ஒரு இடத்துல வருது. சரிங்களா? லூக்கால ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7 கவனிங்க, பார்ட்னர்ஸ் இருக்கா? தமிழ் பைபிள் எப்படி இருக்கு வாசிங்க, தமிழ் பைபிளில் வாசிங்க. லூக்கா 5:7 வாசிங்க டக்குன்னு. லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். கூட்டாளிகள் வந்து பார்ட்னர்ஸ். ஓகே, பார்ட்னர்ஸ் அப்படின்னா இங்க பாருங்க, அதே வார்த்தை மெட்டகாஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்களே பாருங்க, சரிதா? மெட்டகாஸ் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதே பார்ட்டேக்கிங் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த லூக்கால 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வரும் பாருங்க, அது வாசிங்க. 10 வாசிங்க. லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். கூட்டாளிகளான அப்படின்னு வாசிக்கிறேன்ல, இங்க 10வது வசனத்துல ஒரு கூட்டாளிகள் போட்டிருக்கு. சரியா? 7ஆம் வசனத்துல ஒரு கூட்டாளிகள் வருது, 10வது வசனத்துல என்ன செய்யுது, ஒரு கூட்டாளி வருது. ஆனா 2 வார்த்தையும் வேற வேற வார்த்தை. சரிங்களா? 2 வார்த்தையும் வேற வேற வார்த்தை. சரிங்களா? அவர் 2 வார்த்தை வேற வேற வார்த்தைன்றது எப்படி தெரியும்? பத்துலையும் பாருங்க, ஜீசஸ் sons also James, John, sons Zebedee who were partners. பாருங்க, பார்ட்னர்ஸ். ஓகே, இதுங்க இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொயினோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெட்டகாஸ் இல்லை, கொயினோஸ். ஆனால் தமிழ் பைபிளில் 2மே கூட்டாளிகள் வருது. ஓகே, 2 வார்த்தை, கொயினோஸ், மெட்டகாஸ். ஓகே, இப்போ 2க்கும் மீனிங் காரியங்களை பார்த்துருவோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது தமிழாக்கம் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க கொஞ்சம். ஓகே, இதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த லூக்கால 5:7 வர்றது 5:10 வருது. சரியா? மெட்டகாஸ் அப்படின்ற வார்த்தை. சரியா? கொயினோஸ் அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? என்ன இங்கிலீஷில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, இது கூட ரொம்ப க்ளோஸான வார்த்தை, பார்ட்னர்ன்ற வார்த்தை. இந்த கூட்டாளிகள்னு சொல்கிறது எபிரேயரில் 6:4 பரிசுத்தாவி பெற்றுன்னு சொல்கிறது
ரொம்ப க்ளோஸான வார்த்தை இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதுதான் இங்கே பாருங்க, இதுதான் போட்டிருக்கு. நான் வந்து தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்கேன். அதை என்ன செய்கிறேன், நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. தமிழாக்கம் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்க என்ன போட்டிருக்கு. எபிரேயர் 6:4 கொய்னோஸ் மற்றும் மெட்டகோஸ் ரெண்டும் ஒரு பங்குதாரர் அல்லது பங்காளி என்பதை விவரிக்கின்றன. ஆனால் கொய்னோஸ் ஒரு பகிரப்பட்ட உறவு அல்லது கூட்டாண்மை மிகவும் வலுவாக வலியுறுத்துகிறது. கொய்னோஸ் சரியா. அதே நேரத்தில் மெட்டகோஸ் குறிப்பிட்ட ஒன்றில் பங்கேற்பதில் கவனம் செலுத்த முடியும். ரெண்டும் ஒத்திருந்தாலும் எபிரேயர் 6:4-6 குறிப்பிடப்பட்டுள்ள சூழல், விவரிக்கப்பட்டுள்ள மக்கள் ரட்சிப்பு அர்த்தத்தில் கிறிஸ்துவுடன் கூட்டாளிகள் அல்ல, ஆனால் உண்மையான மறுபிறப்பு இல்லாமல் ஆன்மீக விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. இது அவர்களின் அனுபவத்தில் மெட்டகோஸின் பங்காளி அம்சத்தை வலியுறுத்தும் ஒரு கருத்து. சரி, இதுதான் அதுக்கு அர்த்தம். சரியா. உண்மையான ரட்சிக்கப்பட்ட அர்த்தத்தில் சொல்லலை, ஜஸ்ட் பார்ட்டேக்கர்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார்ல, பரிசுத்தாவியின் வரங்களினால் சாட்சி கொடுத்ததா இருக்கிறேன். ஒன்று அவங்களுக்கே அற்புதம் நடந்திருக்கும், அல்லது சபையில் வேறு யாருக்கும் அற்புதம் நடந்தது அவங்க பார்த்துருப்பாங்க. பரிசுத்தாவினுடைய கிரியை பார்த்துருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கே, நான் சொன்ன ஒரு பிரதர் வந்தார், அவருக்கே அற்புதம் நடந்துச்சு, ஆனால் அவர் வரல. அவருக்கே அற்புதம் நடந்திருக்கும், அல்லது வேறு யாருக்கும் செய்வாங்க பார்த்துருப்பாங்க. சரியா, இதாங்க இருக்கு. சரி, அதான் அங்கே சொல்லி பரிசுத்தாவி பெற்றுன்னு தமிழ் பைபிளில் போட்டாங்க. பரிசுத்தாவி பெறதில்லை, ரட்சிக்கப்பட்டு தான் பரிசுத்தாவி பெறுவாங்க. பரிசுத்தாவியில் பங்கு பெறுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தாவி கிரியை பார்த்தவர்கள் அர்த்தம். பார்ட்டேக்கர்ஸ், கூட்டாளிகள். மீன் நிறைய வந்தோன்னே கூப்பிட்டாங்க. மீனவர்கள் எல்லாரும், அந்த கடற்கரையில் மீனவர் எல்லாரும் குறிக்கிற வார்த்தை 5:7. ஆனால் யாக்கோபு, யோவான் அவங்கள மட்டும் குறிக்கிற வார்த்தை 5:10. லூக்கா 5:10. ரொம்ப சமயமான பார்ட்னர்ஸ். அப்படி இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எட்டி இருக்கிறவங்க 6:4 எபிரேயர் 6:4 அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ எபிரேயர் 10:29 வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:29. எபிரேயர் 10:29 வாசிங்க டக்குன்னு. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்ன சொல்லு? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, மறுபடியும் பண்ணுங்க, மறுபடியும் வாசிங்க அதை. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஓகே, இப்போ அங்க பரிசுத்தம் செய்த ரத்தத்தை எப்படின்னு வாசிக்கிறோம்ல, அது மட்டும் பார்த்து முடிச்சிருக்கோம் தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். ஓகே, 29ஆம் வசனம். ஓகே, 29 கவனிங்க. How much severe punishment you think you will deserve, who has trampled under the foot the Son of God, has regarded unclean the blood and covenant which he was sanctified. சரியா? என்ன வார்த்தை? ஆகேசையோ அப்படின்ற வார்த்தை. சரியா, அதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, என் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். இனிமேல் பார்க்க முடியும். அகாசோ. ஓகே, அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்களே பாருங்க. அகாசையோ எபிரேயர் 10:29. அகாசையோ பரிசுத்தப்படுத்தப்பட்ட என்ற கிரேக்க வார்த்தை ஒரு புனித நோக்கத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது புனிதப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாச துரோகியை குறிக்கிறது. ஆனால் பின்னர் அதை நிராகரித்துள்ளார். இதன் பொருள் அந்த நபர் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டார் என்று அர்த்தம் அல்ல. சரியா? இதன் பொருள் அந்த நபர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டார் என்ற அர்த்தம் அல்ல, மாறாக அவர் உடன்படிக்கையின் செல்வாக்கின் கீழ் கொண்டு வரப்பட்டு பின்னர் வேண்டுமென்றே விலகி சென்றார். சரியா? இது புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு வசனம் சொல்றேன், நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கங்க பாருங்க. அங்கே எப்படி சொல்லியிருக்கு உடன்படிக்கை பரிசுத்தம் செய்த அப்படின்றது எப்படின்னா, இப்போ நான் உங்களை கேட்குறேன், ரட்சிக்கப்பட்ட மனைவிமார்கள், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலை, சரி, அவங்க சபைக்கு வரல, வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களா பரிசுத்தமாக இல்லையா? சொல்லுங்க, சீக்கிரம் முடிக்கணும், சொல்லுங்க. பரிசுத்தமாக இருக்கிறாங்களா பரிசுத்தமாக இல்லையா? அவங்க சபைக்கு வரல, சரி, நீங்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அல்லது கணவன்மார், உங்கள் மனைவி ரட்சிக்கப்படல, நீங்கள் மட்டும் தான் சபைக்கு வரீங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்களும் வரல, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களா பரிசுத்தமாக இல்லையா? என்னங்க இல்லை இல்லையா?
நம்ம அப்படி தான் பார்ப்போம். ஆனால் தேவ பார்வை வந்து வித்தியாசம். தேவனோட பார்வை வித்தியாசம். அவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? உன் மூலமாக அவர் கிரியை செய்ய முடியும். கவனிங்க, சபைக்கே வராமல் இருக்க ஒருவனுக்கும், சரியா, சபையில் வந்து சத்தியத்தை கேட்டுனுங்கிற ஒருத்தனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. சரியா, அதே வித்தியாசம் தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்க ஒருத்தனுக்கும் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில், ரட்சிப்பு அறியாத குடும்பத்தில் இருக்கவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா உன் மூலமாக தேவன் அங்கே கிரியை செய்ய முடியும். ரட்சிப்பின் அந்த காரிய வாசனையை, கிறிஸ்து அறிகிற அறிவின் வாசனை உன் மூலமாக குடும்பத்தில் வெளிப்படும். சரியா, அவன் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவனையும் தனியாக தூக்கி வச்சிருக்கிறாரு பரிசுத்தமாக்க முடியும் தான் சொல்லுது. இப்போ வாசிங்க வசனத்தை. 1 Corinthians 7:14 வாசிங்க. 1 Corinthians 7:14. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். தொடர்ந்து வாசிங்க. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அடுத்து, இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் அவைகள் அந்த புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், மனைவி பரிசுத்தமாக்கப்படுகிறான். இப்ப ரட்சிக்கப்பட்டாங்களா? அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுது பைபிள். கரெக்டாக சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுதா? இல்லை, ரட்சிக்கப்படலை. அந்த ரட்சிப்பின் காரியத்தில் நிற்கிறான். புரியுதா? அப்படி தான் தேவன் பார்க்குறார். ஓகே, தேவ பார்வை வேற, நம்ம பார்வை வேற. அவர் அப்படி தான் பார்க்குறார். புரியுதா இல்லையா? அதே அர்த்தத்தை தான் அங்கே எபிரேயர் 10:29 சொல்கிறாரு. ரட்சிக்கப்படும்படியா, சரியா, உன்னை இயேசு கொண்டு வந்தார். அவர் வசனத்தை நீங்கள் என் உபதேசத்தை கேட்டிருக்கிறான், இப்போ சுத்தமாக இருக்கிறீர்கள். நீ தொடர்ந்து வசனத்தை கேட்டே இருந்தா, அதனால உன் பரிசுத்தம் ஆகிட்டே இருந்த. ஆனால் திடீர்னு என்ன பண்ண, இப்போ நான் விசுவசிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே காலிங் கீழே போட்டு மிதிக்கிறேன். உன்னை சுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம்னு நினைக்கிறேன். உனக்கு சக்தியை வெளிப்படுத்தின ஆவியானவரை, கிருபையின் ஆவி நிந்திக்கிற. அப்போ உனக்கு டெஃபினட்டாக என்ன தான்? ரட்சிக்கப்படாமல் போனீங்கன்னா உனக்கு டெஃபினட்டாக என்ன தான்? குடிதானே ஆக்கணை தான். ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சிடுவோம். சூப்பர் அம்பர்லாம் அப்படின்னு ஒரு கதை சொல்லிடுறேன். என்ன கதைன்னா ரொம்ப நிறைய பேர் பிடிங்கண்ணா. ஓகே, கவனிங்க. சூப்பர் அம்பர்லா இது தேவன் வந்து இலவசமாக கொடுக்குற ஒரு குடை. ஓகே, குடை. ஓகே, இந்த குடை வந்து என்னன்னா, இந்த மழை பெய்து பாருங்க, இது வந்து தேவனோட நியாய தீர்ப்பு. ஓகே, இந்த தேவனோட நியாய தீர்ப்புல இருந்து இந்த குடை தான் என்ன செய்யும்? காப்பாற்றும். இந்த குடை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாங்கிக்கணும் தேவன்கிட்ட. ஓகே, ஒருத்தரும் தனித்தனியாக வாங்கிக்கணும். சரியா? ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு, மழை தான் நியாய தீர்ப்பு. ஓகே, இந்த நியாய தீர்ப்புலேருந்து நரக காரியத்திலேருந்து, தேவனோட கோபத்திலிருந்து தேவனோட கோபத்திலிருந்து தப்பிக்கணும்னா தேவன் இலவசமாக கொடுக்குற அந்த குடையை என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். ஓகே, சூப்பர் அம்பர்லா. ஓகே, எங்கள் சூப்பர் ஐலாண்டு கதை ஞாபகத்துக்கு மாதிரி இல்லை உங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த ஃபேமிலியில், சரியா, இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த ஒரு கொடைக்குள்ளே இருக்கிறாங்க. அதுதான் அந்த 1 Corinthians 7:14 சொல்லுது. கொடைக்குள்ளே இருக்கிறாங்கண்ணா. ஓகே, வெளியில் ரட்சிக்கப்படாத ஃபேமிலிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் கொடைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஆனால் என்ன, தனி கொடை வாங்கலை. ஹலோ, இவர் தனியாக என்ன கொடை வாங்கலை. இந்த அம்மா கொடைக்குள்ளே நிற்கிறாரு. ஓகே, அதனால் பரவாயில்ல போயிடுவார் கிடையாது, ரட்சிக்கப்பட்டார் கிடையாது. இப்போ உள்ளே நிற்கிறார், தனியாக கொடை வாங்குறதுக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்குது. அதான் அங்கே சொல்லுது. சரியா? இப்படி தனித்தனியாக என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தரும் கொடை வாங்கணும். தேவன் இடத்துல இலவசமாக கொடுப்பார் தேவன். சரியா? அப்படி இல்லாமல் சபைக்கு வராங்க அப்படின்னா தனித்தனியாக கூட அவங்க தனித்தனியாக சபையில் இருக்கிறாங்க. சபையில் ஒன்றா வருதுன்னு சொல்ல. ஆனால் அப்படி ரட்சிக்கப்படாதவங்க வந்தால் கூட அந்த ஒய்ஃபோட கொலையில் நிற்கிறது தான் கணக்கு. ஏன்னா அவன் இன்னும் ரட்சிக்கப்படல, தனியாக கூட வாங்கலை. அப்போ என்ன கணக்கு? சபையில் வேறு பக்கம் வேறு சேரில் உட்காந்துருந்தா கூட அவன் இன்னும் வந்து கொடை வாங்கலை. அந்த கொடைக்குள்ள தான், மனைவின் கொடைக்குள்ள தான் இருக்கிற மாதிரி தான் ஆண்டு பார்க்குறாரு. ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக அது மாதிரி தான் சபையில் இருப்பாங்க. சரியா? எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனித்தனியாக கொடை வாங்கலும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் என்ன பண்ணுவாங்க? உள்ளே இருப்பாங்க, விதைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஆனால் தனித்தனியாக என்ன செய்யணும்? கொடை வாங்கணும். இப்போ இந்த பிரதர் வந்து, உதாரணத்துக்கு இந்த பிரதர் வந்து உள்ளே வந்தார். நான் ஒரு பிரதரை சொன்னாலும் அவர் தான். இவர் உள்ளே வர்றார். உள்ளே வந்தால் இந்த ஒரு பிரதர் என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கிறாரு. அவர் கொடைக்குள்ள இவர் வந்துட்டார். ஓகே, இப்போ ஒரே கொடையில் சபையில் ஒரே கொடையில் இருக்கிற மாதிரி தான் நிற்கிறார். கொடையில் இருக்கிற இவர் சபையில் இருக்கிற பிரசங்கத்தெல்லாம் கேட்குறார். சத்தியத்தை அறிகிற அறிவில் வரார். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக, உபத்திரவம், உலகம், ஆஸ்தி, நிந்த, மக்கள் ஏதோ சொல்கிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, என்ன காரியம், சரியா? இல்லை இது தப்பு, இது 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 எனக்கு விசுவசிக்கலாம், இது சத்தியம் தான் நினைக்கல, அதுதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சரியா, வெளியே போயிடுறாரு. இவர் கொடை விட்டு வெளியே போனாலே இவர் தேவ கோபத்துக்குள்ள வந்துடுறாருன்னு அர்த்தம். சரியா? ஆனால் ஆவியானவர் ஏன் எபிரேய நிருபத்தை எழுதுறாரு? ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இதை கேட்டு அவன் இந்த நியாய தீர்ப்பு தேவ கோபத்திலிருந்து அவன் என்ன பண்ணணும்? தேவ கோபத்துக்குள்ளே போயிடக்கூடாது, அவன் திரும்பி வரணும்னு அவர் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் எபிரேய நிருபத்தில். அதான் எழுதுறார். இதுதான் எபிரேய நிருபம். ஓகே, சிம்பிள், அவ்வளோதாங்க. சரிங்களா? இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தம் செய்த அப்படின்னு சொன்னால் இதான் சொல்லி. சரியா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சோம். பக்கத்தில் கைப்பிடிங்க, முடிச்சிட்டான். ஏன்னா அடுத்த வாரம் மணிகள் பார்க்கணும் கண்டிப்பாக. கைப்பிடிச்சோம், கைப்பிடிச்சு சொல்லுங்கள்.
நான் சொல்றது சரியா? கலைகள் சொல்லுங்க. கலைகள் கடைசி வரை ரட்சிக்கப்படாமல் உள்ளே இருந்து நடிப்பார்கள். சொல்லுங்க. கலைகள் கடைசி வரை ரட்சிக்கப்படாமல் உள்ளே இருந்து நடிப்பார்கள். விதைகள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாமல் சபையை விட்டு வெளியேறுவார்கள். விதைகள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாமல் சபையை விட்டு வெளியேற துடிப்பார்கள். அவர்கள் நடிப்பார்கள், இவர்கள் வெளியேற துடிப்பார்கள். கோதுமை மணிகள் தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்டு மணவாளன் வருகை வரை, மரணம் வரை நிலைத்திருப்பார்கள். இப்ப நல்லா கையை பிடிச்சி குளிக்க கேளுங்க, நீங்க யாரு? அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா? கலைகள் கடைசி வரை ரட்சிக்கப்படாமல் சபைக்குள்ளே உள்ளே இருந்து நடிப்பார்கள். விதைகள் கேளுங்க, விதைகள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாமல் வெளியேற துடிப்பார்கள். மணிகள் தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்டு மணவாளன் வருகை வரை, மரணம் வரையும் நிலைத்திருப்பார்கள். நீங்க யாருங்க? அல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல பைபிள் வசனம் இருக்குன்னா அதே மாதிரி தான் பாருங்க, எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு காமிக்கிறது ஒரு முறை. சரியா? எபிரேய நிருபத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக சொல்லப்படலை, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது எப்படின்னு சொன்னால், மற்ற சபைகளுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வார்த்தைகள் இந்த சபையில் இங்கே எபிரேய நிருபத்தில் பார்க்க முடியாது. என்ன மாதிரி வார்த்தைகள்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த நம்பிக்கையில நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தில் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தை எதுவுமே ஒரு வார்த்தை கூட எபிரேய நிருபத்தில் அவங்களை அட்ரஸ் பண்ணி இருக்கவே இருக்காது. ரட்சிக்கப்பட்டவர் நீதிமானாக்கப்பட்டவர்கள் அப்படி வார்த்தை என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம், அப்படி வார்த்தைகள் மற்ற நிருபங்கள்ல, ரோமர், கொரிந்திய நிருபங்கள், சரியா, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், தெசலோனிக்கேல், இந்த சபைகளில் இருக்கும், இங்கே இருக்காது. சரியா? அப்போ அதே தெளிவு என்னது, இவங்க ரட்சிக்கப்படாதவர்களுக்கான காரியத்தை ஆவியானவர் எழுதுறாரு. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சரி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? நிறைய இருக்குங்க. எபிரேயர் நான் ஃபுல்லாக முடிக்கல, பின்னாட்கள் பார்ப்போம். ஆனால் முக்கியமானதை இந்த 2 எபிரேயர் 10 எபிரேயர் 6 முக்கியமானதை சொல்லி முடிச்சிருக்கோம். சரியா? அதனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா எபிரேயர் 7, 8, 9 அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னீங்களே, பாசமாட சொல்லியிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மணிகளுக்கு வந்து அழுகே வந்துடும். அந்த மாதிரி இருக்குங்க அங்கே இருக்கிற சத்தியம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? நல்லா இருக்கும். சரிங்களா? பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மணிகளா என்ன செய்யணும் இருக்கணும் தான் ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள் அப்படின்னு தான் வேதம் காண்பிக்கிற சத்தியம். வேதம் முரண்பாடா இல்லை, தேவன் போய் சொல்லலை, எவ்வளவு வேணும் போய் உரையா தேவன். இந்த வசனங்களை இந்நாள் வரைக்கும் நம்ம சூழ்நிலையிலேருந்து வேற மாதிரி நம்ம என்ன செய்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். வேர்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன மாதிரி பயன்படுத்தப்படுது தெரியல நமக்கு. டிரான்ஸ்லேஷன் நமக்கு பரிசுத்தம் செய்த, பெற்று, பரிசுத்தாவி பெற்ற அப்படிலாம் இருந்தனால நம்ம ரட்சிக்கப்பட்ட நினச்சிட்டோம். ஆனால் உண்மை அது இல்லை. இதுதான் காரியன்றதை தெளிவாக நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஆண்டவர் மகிமைப்படுவாராக, ஒரு ஆஸ்வதிப்பாராக. எழுமி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் காலையில் 6:30 சர்வீஸ் நல்லா நினைச்சிங்க. 6:30 சர்வீஸ். இப்போ ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். சொன்னேன் கண்களை மூடி. ஆண்டவரே மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கும் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உறுதியாய் கர்த்தாவே நித்திய ஜீவன் உண்டு என்கிறதான காரியத்தை ஆண்டவரே உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே ஆண்டவரே, நித்திய ஜீவன் உண்டு என்று இந்த நாளில் எங்களை உறுதிப்படுத்தியிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. மற்ற வேத வாக்கியங்களிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறங்க தான் தகப்பனே. கோதுமை மணிகளாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அன்பின் இன்னும் நாங்கள் கர்த்தாவே தகப்பனே கிட்டி சேர, இன்னும் மக்களை வேர்கொண்டு வளர ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியா உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே நீர் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருடைய ஆஸ்வதி பெரிய காரியங்களை செய்யும். ஏசு நாமத்தை ஜெபங்க ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ உண்மை சந்தோஷத்தோடு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஏகமும் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.